இருக்கிற அந்த இணைப்பை தொட்டு வாங்கய்யா. ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? அந்த இணைப்பை தொட்டு வாங்க. அந்த கூகுள் சந்திப்பை தொட்டு வாங்க. கூகுள் சந்திப்பை தொட்டு வாங்க ஒரு 2 நிமிஷம். சரியா? வாங்க. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. அப்படியே நம்ம காலையில கேட்ட அந்த கேள்வியும் அப்படியே பதில் சொல்லிடுங்க. அந்த இதை பத்தி கேட்டேன் இல்லையா, ஃப்ரீ நைட்ரஜன் டு மேல கூகுள் சந்திப்பு தொட்டு இருக்கேன், உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. கூகுள் இணைப்பு அதில் தொட்டு வாங்க. கூகுள் இணைப்பு இருக்குல்ல, அதுல வாங்க. கூகுள் சந்திப்பு கூகுள் மீட்ல வாங்க. கூகுள் மீட்ல உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. சொல்லுங்க. காலையில அந்த கேள்வி கேட்டேன் இல்லையா, அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிடுங்க. அதுதான் பதில். இப்ப எனக்கு அனுப்பிச்சிங்க. சிங்கப்பூர் தொழில் சென்டர். அதுவும் அந்த இல்லைங்க, அந்த ஃப்ரீ நைட்ரஜன் வந்து புரோட்டீனா கன்வெர்ட் ஆகுதுன்னு காலையில ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் பாருங்க. ஆமா, அது வந்து இயற்கையாகவே அது கோடிக்கணக்கான ஆண்டுகளா நடந்துட்டு தான் இருக்குது. அது உன்னிப்பா இவர் கண்டுபிடிச்சாரு. யாரு? டாக்டர், ஜெர்மன் டாக்டர் தான் உண்மையாலுமே உடம்பு என்ன பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சாரு. ஏன்னா அவர் ராணுவத்துல பணிபுரிஞ்சவர் தான். ராணுவத்துல பணிபுரிஞ்சு எல்லா உணவும் சாப்பிட்டு உடம்பு கெட்டு போச்சு. எல்லா உணவும் சாப்பிட்றவங்க தான். அசைவம் இறைச்சி உணவு சாப்பிட்டு உடம்பு கெட்டு போனதுக்கு அப்புறம் கடுமையான நோயில பாதிக்கப்பட்டாரு. பாதிக்கப்படுகின்ற பொழுதுதான் யாருக்குமே தீர்வு சொல்லலை. கடைசியில வந்து அவரே சிந்திச்சு பழச்சாருக்கு மாறுறாரு, திராட்சை ரசத்துக்கு மாறுறாரு. திராட்சை ரசத்துக்கு மாறணும் எல்லா நோயும் நல்லாயி போச்சு. அப்புறம் தான் வந்து இந்த உணவே தவறுன்னு கண்டுபிடிக்கிறாரு. அதே மாதிரி ஐரோப்பிய நாகரிகம் தவறுன்னு கண்டுபிடிக்கிறாரு. ஐரோப்பிய நாகரிகம் தவறு, உணவு பழக்கம் தவறுன்னு கண்டுபிடிக்கிறாரு. அந்த 9 அதுதான் டெஸ்டட் நாகரிகத்தை அழிக்கக்கூடிய உணவுகள் சொல்லிட்டு 9 எழுதுவார். அவர் தான் எழுதி கண்டுபிடிச்சாரு. அப்புறம் எழுதி கண்டுபிடிச்சு அவர் பல நூல்கள் எழுதியிருக்காரு. ரொம்ப முக்கியமான நூல்கள் வந்து சளி குறைந்த உணவு முறையும், அப்புறம் வந்து அறிவு சார்ந்த நோன்பும். இப்ப அறிவு சார்ந்த நோன்பு உலகத்துல யாருக்குமே தெரியாது. அறிவு சார்ந்த நோன்புன்னு என்னன்னே தெரியாது யாருக்கும் உலகத்துல தெரியாது. என்னன்னே தெரியாது. அதுக்கு ரேஷனல் ஃபாஸ்டிங் சொன்னார். என்னது ரேஷனல் ஃபாஸ்டிங்? இந்தியாவில வந்து ரேஷனல் மூவ்மெண்ட் இருக்குது. ரேஷனல் மூவ்மெண்ட் தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ்நாட்டுல ரேஷனல் மூவ்மெண்ட்னு கொண்டு வந்தாங்க. ஆனா ரேஷனல் ஃபாஸ்டிங் தெரியாது. ஏன்னா ஜெர்மனிக்காரன் இவர் சொல்றது புரியல. நம்மகிட்ட வந்து ரேஷனல் ஃபாஸ்டிங் வந்து 10,000 ஆண்டா இருக்கு. திருவள்ளுவர் சொல்றது ரேஷனல் ஃபாஸ்டிங், திருமூலர் சொல்றது ரேஷனல் ஃபாஸ்டிங், சித்தர்கள் சொல்றது ரேஷனல் ஃபாஸ்டிங், திருமூலர் சொல்றது ரேஷனல் ஃபாஸ்டிங், தொல்காப்பியர் ரேஷனல் ஃபாஸ்டிங் இருக்கு. இதெல்லாம் அடிப்படை கூறுகள் இருக்குது. என்னது அடிப்படை கூறுகள் இருக்கிறது. அதாவது என்ன சொல்லுவாங்க கேட்ட, மறிவில் செய்தி மூவகை காரணமும் நெறிய நாற்றிய அறிவின் தேயமும் நாளிரு வழக்கின் தாபதர் பாக்கமும் நாளிரு வழக்கின் தாபதர் பாக்கமும் இருக்குன்னு தொல்காப்பியர் சொல்லப்படுகிறது. அது அந்த துறைன்னு சொல்லுவாங்க. அதுல பாணர் துறை, வேலூர் துறை, அந்தனர் துறை, பாலியர் துறை, வேலூர் துறை, அந்தனர் துறை, அப்புறம் வந்து சித்தர் துறைன்னு ஒண்ணு இருக்கு. சித்தர் துறை, தாபதர் துறைன்னு இருக்கு. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. என்னது டிபார்ட்மெண்ட் இருந்திருக்குது. தொல்காப்பியர் காலத்துல துறை இருந்திருக்கு, முக்கியமான துறை. அப்புறம் அதெல்லாம் நான் போட்டு அதுக்கப்புறம் தான் இவர் என்ன பண்ற, ஒரு கடுமையாக பாதிக்கப்படுகிறார். யாரு? டாக்டர் ரொனால்டு வந்து கடுமையா பாதிக்கப்படுகிறார். ஏன் ராணுவத்திலிருந்து நீக்கினீங்க? தகுதி உள்ளவன் தானேனாரு. அதெல்லாம் எனக்கு விளக்கம் தெரியாதுன்ட்டாங்க. அப்புறம் இவர் திராட்சை ரசத்தை சாப்பிட்டு குணமாக்கினதுக்கு அப்புறம் தான் இந்த நாட்டில இருந்து நம்ம உருப்பட மாட்டோம்னு சொல்லி போட்டுதான் திராட்சை ரசத்தை சாப்பிட்டு குணமாக்கி காட்டுறாரு. அப்ப உடம்பு இழைக்குது. அப்ப இழைக்கும் பொழுது ஒரு கட்டத்துக்கு உடம்பு இழைக்கல. உடம்பு அப்பதான் உடம்பு சுத்தமாயிருச்சுன்னு அவர் நினைக்கிறார். உடம்பு சுத்தமான காட்டி நோயெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதையும் இல்லாம நீர் பயிற்சி செஞ்சு பார்க்கறாரு. நீர் திராட்சை ரசம், திராட்சை ரசம் செஞ்சு பார்க்கும் பொழுது உடம்பு ஒண்ணும் ஆகல. அப்படிதான் அப்ப இயற்கையிலிருந்து சக்தி வருது. அப்ப காத்துல ஏன் நைட்ரஜன் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறார். அப்ப தாவரங்கள் நைட்ரஜன் எடுத்து புரதம் மாத்துகின்ற பொழுது அப்ப மனிதனும் நைட்ரஜனை போல புரதம் மாத்திரன்னு கண்டுபிடிக்கிறாரு. அவர் கண்டுபிடிச்சு எழுதுறாரு. இதுல எழுதுறாரு அந்த சளி குறைந்த உணவு முறை எழுதுறாரு. இது யாருக்கும் ஜெர்மானுக்கு புரியல. 1910 எழுதுறாரு. எப்போ? 1910. அப்பெல்லாம் உலகத்துல எவனுக்கு அறிவே கிடையாது. தமிழர்கள் வந்து நிறைய படிச்சு வச்சிருந்துருக்காங்க. இங்க வந்து இந்த 250 ஆண்டுகளுக்கு மயக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. இந்த சிலபஸ் எக்ஸாமினேஷன் வந்து நாட்டை குட்டிச்சராயிட்டு போச்சு. குமாஸ்தா கல்வி முறை வந்து நாட்டை குட்டிச்சராயி போச்சு. செய்முறை கல்வி இல்லாத ஒழிச்சுட்டாங்க. செய்முறை கல்விய அவனுக்கு வந்து வேலை வாய்ப்பு, அதாவது படித்தா அறிவு வரும்னு சொல்றது விட்டு போட்டு படிச்சா அடிமை வேலை செய்யலான்னு கொண்டு வந்துட்டான். படித்தால் அறிவு வருங்கிறதான் மெய்யியல். படித்தால் சம்பள கல்வி கிடைக்கும், படித்தால் அடிமையாகலாம்னு கொண்டு வந்த வெள்ளைக்காரன். படித்தால் என்ன ஆகலாம்? எனக்கு பேசுறது கேட்கல.
படித்தால் அறிவு வளரணும், பட் ஆனா படித்தால் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடிமையாக்கனா அதுக்கு போக வச்சுட்டான். அடிமையாக்கனா இது அடிமையாக்கிட்டான். தெரியாம என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்ப நம்ம வந்து செய்முறை கல்விதான். 64 கலைகளும் செய்கை முறைக்கு தான். 64 கலையும் செய்கை முறை தான். யோக மார்க்கும் செய்முறை தான். அட்டாங்க யோகம் செய்முறை தான். ஆக மொத்தம் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 12 நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16 கலைகளும் அதுல ஒரு 80 கலைகள் செய்முறை. எத்தனை கலைகள்? 80 கலைகள் செய்முறை. எல்லாமே ஆசிரியர் தான் சொல்லுவாங்க. ஆசிரியர் வந்து அதுக்கு பேர் அரங்கேற்றம் சொல்லுவாங்க. என்னது? கடைசியில அரங்கேற்றம் பண்றது. அந்த அரங்கேற்றம்னா 1000 ஒரு 10 பேருக்கு முன்னாடியே 100 பேருக்கு முன்னாடியே 1000 பேருக்கு முன்னாடி அரங்கேற்றம் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் அரங்கேற்றம் செய்முறை. அதுதான் பிராக்டிகல். அதுதான் பிராக்டிகல். என் பையன் இப்படி செஞ்சுட்டான், இந்த மாணவங்கிட்ட கத்துக்கலாம்னு சொல்லிட்டு நேரில் போட்டி கொடுவாங்க. போட்டியில ஜெயிக்கிற யாருன்னு சொல்லுவாங்க. புரியுதா? இதுதான் அரங்கேற்றம். இது வந்து பல ஆயிரம் ஆண்டுகளா இருந்து வந்ததுதான். கடைசியில் இந்த நீர் மருத்துவம் என்பது திருவள்ளுவரால் பரிந்துரைக்கப்பட்டது. ஏன்னா எல்லாரும் கெட்டு போன இப்ப எந்த நோய்க்கு மருந்துலன்னு சொல்லிட்டான். எல்லா நோயும் குற்ற முடியுதுன்ட்டாரு. ஆரம்பத்துல எல்லா நோய்களும் எல்லா உணவும் குற்ற முடியாது. எல்லா உணவும் குற்ற முடியாது. குற்றமில்லாத மருந்தை பரிந்துரைக்கணும்னா நீரு தான் குற்றமற்றது. அது நியூட்ரலா மாறு. இதை கண்டுபிடித்து இதை வந்து ஏற்கனவே இருந்ததை சிபாரிசு செய்கிறார் திருவள்ளுவர். இது நமக்கு வந்து ஆழ்ந்த நோக்கு மறந்த காரணத்தினால உரையாசிரியர்கள் தப்பா எழுதிட்டாங்க. அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக 10 உரைன்னு சொல்லுவாங்க. 10 10 பேர்னு அர்த்தம். 10 10 பேர். இந்த 10 பேர்த்துல 5 பேர்த்து உரை தான் கிடைக்குது. 5 பேர்த்து உரை இல்ல. அதுல கொஞ்சம் சிறப்பானது பரிமேல அழகர் உரைன்னு சொல்லுவாங்க. அதுலயே கோட்டி விட்டார் அவர். பல இடத்துல ஆழ்ந்த நோக்கு மறந்த காரணத்தினால தப்பா எழுதிட்டு போயிட்டாரு. அப்ப அதனால அந்த படித்தவன் அந்த ஆழ்ந்த நோக்கு மறந்த காரணம் மேலோட்டமா எழுதுறது. ஆகதான் அந்த 261 உற்றுநோயின்னு சொன்னாவே பசி தாகத்தை கட்டுப்படுத்துன்னு அர்த்தம். பிறவி நோயை கட்டுப்படுத்துவதிலும் எந்த உயிரையும் கொலை செய்யக்கூடாதுங்கிறது. ஆக 2வது வயிற்றுல ஜீரண நீர் சுரந்தாவே மரண நிச்சயம். அந்த ஜீரண நீர் என்பது மனிதனை கொலை செய்வதற்காக இயற்கையால் உண்டாக்கப்பட்டது. மனிதனை கொலை செய்வதற்காக நிறைய மனிதனை கொலை செய்வதற்காக அந்த தவறாக அருந்தினாலோ அல்லது தப்பாக அருந்தினாலோ விலங்குகளோ இருந்தாலும் சரியே மனிதா இருந்தாலும் சரியே வெளியே இருக்கு விஷப்பொருளை சாப்பிட்டு என்ன ஆவாங்க? ஒரு மனிதன் விஷப்பொருளை சாப்பிட்டு என்ன ஆவா சொல்லுங்க? இறந்து போயிடுவான். ஒரு விலங்கு வந்து விஷப்பொருள் சாப்பிடுது. விஷப்பொருள் என்ன ஆகும்? இறந்து போயிடும். அதே மாதிரி வயிற்றுல ஜீரணீர் விஷநீர் சுரக்குது. வயிற்றுல ஜீரணீர் விஷநீர் சுரக்குது. அந்த ஜீரண நீரை தூண்டு விட்டீங்கன்னா அது விஷமா மாதிரி ஒண்ணு கொண்டு போடும். விஷமா மாதிரி அந்த விஷத்தை கீழே இழுத்து விடணும்னா எடுத்தோன்னே இழுத்து விட முடியாது. என்ன பிறக்கிறப்ப குழந்தைக்கு 5 அறிவு தான் இருக்குது. அதுக்கப்புறம் 6ஆம் அறிவு இருக்கிறது. 5ஆம் அறிவு கொடுத்தது யாரு? இயற்கை. 6ஆம் அறிவு கொடுத்தது யாரு? இயற்கை. 7ஆம் அறிவு எட்டி பிடிக்கிற அறிவை கொடுத்தது யாரு? இயற்கை. 1ஆம் எல்லாம் இயற்கை தான் கொடுக்குது. அப்ப இயற்கை என்ன பண்ணுதுன்னா விலங்குகள் எல்லாம் கழிச்சு விட்டு மனிதன் மட்டும் தேர்வு செய்கிறது. அப்ப பிறக்கும் பொழுது தாய்ப்பால் 5 வயசு ஒரு வயசு வரைக்கும் 1.5 வயசுக்கு தாய்ப்பால் குடிப்பாங்க. அதற்கப்புறம் அன்னப்பாதையை தூய்மை செய்வதற்கு பழங்கள் கொடுத்து வளர்க்க வேண்டும். இதை வந்து கடவுளுக்கு நீங்க அதுக்கு அந்த காரணம் இருக்கு. ஏன் அன்னப்பாதையை தூய்மை செய்யணும் அப்படின்ற அறிவு வந்து ஆல்ரெடி வளர்ந்த மனிதனுக்கு இருக்கிறதுனால அப்பதான் அவன் வந்து 7ஆம் அறிவை நோக்கி போகும். அப்படின்றதுனாலதான் இந்த வளர்ந்த மனிதன் வந்து அந்த குழந்தை பருவத்துல இருக்கிற மனித குழந்தைக்கு வந்து வேக வைத்த காய்கறியும் கனிகளையும் கொடுத்து வளர்த்துக்கிட்டே வரணும். அது வந்து இந்த மனிதர்களுடைய பொறுப்பு. தாயினுடைய பொறுப்பு. தந்தையினுடைய பொறுப்பு, தாயினுடைய பொறுப்பு. தாய்க்கு தான் 95 விழுக்காடு இருக்கு. சரியா? அப்ப தாயினுடைய பொறுப்பு என்ன? இயற்கை உணவுகளை வந்து வளர்த்தணும். இதைத்தான் அருணாடுக்கு எழுதுறாரு. குழந்தைகளுக்கு முடிந்த அளவுக்கு பல்லு முளைக்கும் பொழுது அது 1.5 வயசுல வச்சுக்கலாம் தோராயமா. அப்ப முதல் உணவாக பழச்சாறுகளை கொடுத்து பழத்திலே வந்து சாறு கொடுத்து பழக்கிறது, திரவமாக்குறது. பழத்தை கூழாக்குறதோ திரவமாக்குறதுலாம் பழச்சாறு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் என்ன விளக்கம் தேவை? நமக்கெல்லாம் பெரிய விளக்கமா நமக்கு தேவையில்லை. அடுத்தவன் வந்து நமக்கு புத்துச்சிருங்கிற அவசியமே கிடையாது. அடுத்தவன் வந்து நமக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்ன்ற நெசசரி இல்ல. அப்படின்னா தமிழுக்கு அறிவே இல்ல. தமிழ்ல எல்லா தெளிவும் இருக்குது. அதாவது நீ தமிழ் படிக்காம போலாம், தமிழ்ல எல்லா தெளிவும் இருக்குது. அது கனெக்ட் பண்ண தெரியல. நல்ல வேலையா டாக்டர் அருணாடகர் இல்லைன்னா இனியன் கிடையாது, மருத்துவமே கிடையாது. மருத்துவமே கிடையாது. அதாவது உலகத்துல பக்க இல்லாத மருத்துவம் உலகத்துல கிடையாது. இதுல மட்டும்தான் பக்க விலை கிடையாது. மற்ற எல்லாருக்கும் பக்க விலை உண்டு. அதனாலதான் சொல்லிட்டான் நோய்க்கு டிசீஸ் இஸ் நாட் கியூரபிள். நாட் ஒன்லி டிசீஸ் இஸ் நாட் கியூரபிள்னா 51 மேஜர் டிசீஸ்ங்கிறான். டிசீஸ் இஸ் நாட் கியூரபிளுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா there is 51 major diseaseங்கிறார். there is 51 major diseaseனாவே 51 வகையான முதன்மையான நோய்களுக்கு மருந்து இல்லை. என்ன இல்ல?
அதாவது மருந்து கிடையாது. அதுக்கு வந்து குணமாக்க முடியாது அப்படின்னு சொல்றான். மருந்து இல்லைன்னு சொல்றத விட அதுக்கு ஆ, குணமாக்க இப்ப நீங்க சொல்றத வச்சுதான் நான் சொல்றேன். நீங்க ஆ, எனக்கும் தெரியாது இத பத்தி. இத பத்தி ஆ, அதுக்கு முன்னாடி நான் சிந்தனை செய்ததும் கிடையாது. ம், இதற்கான அவசியமும் எனக்கு ஏற்படல. பிகாஸ் நான் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது, மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கிடையாது. பட் ஆனா ஆ, நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியும். ஆ, 51 நோய்களுக்கு வந்து மருந்துகள் கிடையாது அப்படின்னு. ஆ. இப்ப நாம என்ன பண்றோம்னா, அது ரைட் அவனுக்கு தெரியாது. அவன் என்ன சொல்றான்னா, வயித்துல சுரக்கிற ஜீரண நீரை என்னால கட்டுப்படுத்த முடியல. எனக்கு அது தெரியாதுன்ட்டான். அதாவது இந்த செக்ரேஷன் இஸ் அக்கர்ஸ் நேச்சுரலிங்கிறான். அதாவது அது பேரு ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் அக்கர்ஸ் நேச்சுரலி. ஃப்ரீ ரெடிக்கல்னாவே நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃப்ரீ ரெடிக்கல்னாவே வயித்துல சுரக்கிற வாதம் என்கிற கொடிய நீரும், பித்தம் என்கிற கொடிய நீரும், சளிங்கிற கொடிய நீரும் வயித்துல சுரக்கிறது. அது என்னால கட்டுப்படுத்த முடியல. அது தனியா இல்ல. அது ஏகமா இருக்குதுங்கிறான். என்னவா இருக்குது? ஏகமா இருக்குன்னு அப்படின்னா பரவி இருக்கு. ஏகமா இருக்குதுன்னா பரவி இருக்குன்னு அர்த்தம். அதனால இப்ப வந்து ஒட்டுக்குடல் வச்சுக்கோங்க, வெட்டி எடுத்துடுறீங்க. ஒட்டுக்குடல் வெட்டி எடுக்கிறீங்க. பசியை வெட்டி எடுக்க முடியும். பசியை எங்காவது வெட்டி எடுக்க முடியுமா? பசின்றது அது உணர்வோடு சம்பந்தப்பட்டதும் கூட தானே. அங்கதான் மாட்டிக்கிட்டீங்க. அங்கதான் அததான் அவன் தெளிவா சொல்றான். இதைத்தான் வந்து நோபல் பரிசு வாங்கினார் 1904. இவான் பாவ்லின் என்கிற ரஷ்யன் சயின்டிஸ்ட், நாய்களை ஆராய்ச்சி பண்ணி இந்த பசி என்பது பழைய பழக்கம் என்னது அது பழக்க வழக்கத்துட்பட்டது. அது ஆஹ் வந்து எண்ணம் மூளையில ஏறிடுது. சார்ந்தது, மனசை மூளையில சார்ந்தது. ஏறிடுச்சுங்கிறான். இதுல ஏறிடுது. எண்ணம் சார்ந்ததுனால அது மூளையில போயிடுச்சு அது. இப்ப நாம என்ன பண்றோம்? அப்ப அந்த ஜீரநீர் விஷம்னு சொல்லுகின்ற பொழுது அந்த நாம ஜீரநீர் அமைதிப்படுத்துறோம். அமைதிப்படுத்தும் போது அந்த விஷத்தை சுரக்காமல் செய்து விடுகிறோம். விஷத்தை மரணத்தை உண்டாக்குற அந்த ஜீரநீரை சுரக்காமல் செய்து விடுகிறோம். அதைத்தான் சொல்றான். இறப்பில் ஏதாவது குற்றம் ஏற்பட்டால், இறப்பில பிரச்சனை வந்ததுன்னா இறப்பை தேவையில்லைங்கிறான் விஞ்ஞான ரீதியாக. இறப்பில புண்ணு வந்துருச்சு, தொண்டையில புண்ணு வந்துருச்சு, உணவுக்குள்ள புண்ணு வந்துருச்சு, இறப்பையில புண்ணு வந்துருச்சு, சிறுகுடல புண்ணு வந்துருச்சு, பெருகுடல புண்ணு வந்துருச்சு, அப்படியே மொத்தமா எடுத்துடலாங்கிறான். என்னது? அதாவது அதெல்லாம் தேவையில்லாத பொருள், உபரிபாகங்கள் அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அதை எடுத்தா எதுவும் ஆகாதுன்றது தைரியமா தெரிய வைக்கிறான். அதனால ஜீரநீர் நிறுத்தினா எதுவும் ஆகாது. ஜீரநீர் நிறுத்தினா எதுவும் ஆகாது. இறப்பை எடுத்தாலும் எதுவும் ஆகாது. அவனே அடிக்கிறது, அவன் வழியிலேயே போய் அவனுக்கே எக்ஸ்பிளைன் பண்றது அது. புரியுதா? இப்ப நீயே சொல்ற stomach is not absolute essential organ. A man can with full life a part or all of it removed. It is a tremendous convenience. 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 அதிர்ச்சியா ரொம்ப வசதியா போச்சு, ரொம்ப வசதியா போச்சுங்கிறான். அதனால ஒண்ணும் கவலைப்பட தேவையில்லை. அப்படி ஏதாவது இறப்பையில பிரச்சனை வந்து எடுத்துட்டேன்னு வச்சுக்க ஒண்ணும் கவலைப்பட தேவையில்லை. உணவு குழாயும் சிறு குழாயும் இணைச்சிடலாங்கிறான். உணவு குழாய் இருக்கு இல்லையா? உணவு குழாய் இருக்குது, அதுக்கப்புறம் தான் இறப்பை வருதுங்கிறான். இறப்பை அப்படியே எடுத்துக்கிட்டு சிறுகுடல்ல சேர்த்துட்டோம். என்ன நீ சாப்பிட முடியாதுங்கிறா? என்ன சொன்னா, நீ நிறைய திங்க முடியாதுடா. என்னது? நிறைய திங்க முடியாது. போக வேண்டியதான் டைரக்டா. அப்படியே அது மட்டும் இல்ல, அப்படியே முழுங்க கூடாதுன்ட்டான். திடப்பொருளை சாப்பிடக்கூடாது. திடப்பொருளை சாப்பிடக்கூடாது. எதுவும் சாப்பிடக்கூடாது. நல்லா அரைச்சி வெல் மேட்ச்ல போட்டு அப்ப என்ன ஆனா அங்க எதுவுமே இல்ல. அங்க அது என்னன்னா, இறப்புக்கு வேலை இல்லை, இறப்புக்கே வேலை இல்லாத பொழுது 95 வீடுக்கு வேலை இல்லை. அதனாலதான் நாம வந்து இறைச்சி சாப்பிடுகின்ற பொழுது இறப்பில என்ஜைமே கிடையாது. இறைச்சி சாப்பிடுறோம், இறைச்சி, முட்டை, பால், வெண்ணெய். முட்டாள்தனமா பேசிட்டு இருப்பாங்க எல்லாருமே. புரியுதுங்களா? முட்டாள்தனமா பேசிட்டு எனக்கு முட்டாள்தனமா பேசிட்டு உலகத்தை ஏமாத்தணும். மனம் போன இத வந்து தமிழா, சமஸ்கிருதமா, ஹிந்தியா, கன்னடமா, 6000 மொழியா, அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. இங்க எல்லாரும் அறிவா பேசுறோமா? அறிவு சார்ந்த யார் அறிவாளிங்கிறது கேள்வி. இதுல அறிவே, அதாவது என்ன சொல்றாரு திருவள்ளுவர் சொல்றாருன்னா, ஆராய்ச்சி பண்ணாமல் எது ஏத்துக்கொள்ளாதுங்கிறாங்க. ஒருத்தர் வாழைப்பழம் கொடுத்தா கூட ஆராய்ச்சி பண்ணாம சாப்பிடாத. என்னது? வாழைப்பழம் கொடுத்தாலும் கூட என்ன சாப்பிடக்கூடாது? அது ஏன் வாயில போடணும்? அங்க வேடான் வெள்ளுவர் ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதன் கேண்மை கடைமுறை தான் சான் பெயரவர். ஆராய்ச்சி பண்ண சாப்பிட்டு சாவுக்கு காரணம் எழுத எச்சரிக்கிறாரு. புரியுதுங்களா? அதனால தமிழ் எனக்கு எல்லாமே சொல்லி இருக்குது. ஆனால் தமிழோடு யார் சொல்றாங்க? எனக்கு முக்கியம் தமிழ் மட்டும் அல்ல, தமிழ்ல சொல்ற மாதிரி உலகத்துல யார் சொல்றாங்க? தமிழ்ல சொல்ற மாதிரி யார் சொல்றாங்க அப்படின்னு கேள்வி எழுப்புற அந்த என்ன சொல்றது, அந்த கத்தியவே நமக்கு உருவாக்கி கையில கொடுக்கிற அந்த ஆயுதமா வந்து திருக்குறள் இருக்கு. அதுதான் எனக்கு தெரியுது. அதனாலதான் வந்து வள்ளுவர் சொல்றாரு, உற்றனை நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாம அற்றை தவத்துக்கு ஊறுங்கிறாரு. உற்றை என்றால் பிறவில ஏற்பட்ட பசி துன்பத்தையும்,
எந்த உயிருக்கும் தீங்கு செய்த நடவடிக்கை தவம்ங்கிறாரு. இந்த மாதிரி யார் சொல்றாங்க கேட்டா, இந்த மாதிரி யார் சொல்றாங்கன்னா அருணகிரிநாதர் ஒரு சித்தர் இருக்காரு. அருணகிரிநாதர் என்ற சித்தர் சொல்றாரு, தண்டாயுதம் சூலாயுதம் விளத்தாக்கி ஒரு பாட்டு வரும். இதுல பாட்டு வருகின்ற பொழுது, நான் எல்லா உயிர்களையும் நேசிக்கின்ற காரணத்தினால் நான் வந்து இவர் என்ன அவிரோத சொல்ற ஞானம்னு. அவிரோத ஞானம். விரோதம் அவிரோதம். விரோதம்னா சண்டை போடுறது, குருவதம்னு பேரு. அவிரோதம்னு அன்பு செலுத்துன்னு பேரு. இந்த அன்பு செலுத்துகின்ற ஒரு வைரவால் எங்கிட்ட இருக்கும் பொழுது யமன் என்னை எப்படி கொல்ல முடியுங்கிறான். யமனே நீ கிட்ட வர முடியாது, என்கிட்ட எல்லா உயிர்களையும் நேசிக்கின்ற எல்லா உயிர்களையும் நேசிக்கின்ற ஒரு வைரவால் இருக்கின்ற காரணத்தினால் என்னை எப்படி கொலை செய்ய முடியும் நீ அப்படின்னு கேட்கிறான். அதுதான் மன்னவனும் நீரே வள நாடும் நினை வல்லவனும் நீயோ வள நாடும் நினதோ உன்னை எறிந்தோ தமிழோதியனும் என்னை இருந்த ஏற்றுக்கொள்ளாத கும்புண்டோ இருந்தோ ஏற்றுக்கொள்ளாத கும்புண்டு ஒரு பாடல் வரும். இந்த குரங்குக்கு வந்து எங்க வேணா ஏறலாம், எந்த மரத்துல வேணா ஏறலாம், நீ மட்டும் எனக்கு என்ன ஏற விட மாட்டேங்கிறான்னு கேட்கறான். மன்னவன் கேட்கறான், அதாவது புலவன் கேட்கறான். புலவனுக்கு அவ்வளவு தகுதி இருந்தது, திறமை இருந்தது. புலவர்கள் வந்து இயற்கை சக்தியில வாழ்றவன் தான். யாரு? சரி, இதைத்தான் அவர் கண்டுபிடிச்சாரு. யாரு? அந்த டாக்டர் அர்னால்ட் டெஃப்ரெட். அவர் எழுதிட்டு தான் எழுதுறாரு. அது யாருக்கும் ஜெர்மனிக்கு புரியல. அதனால நான் ஜெர்மனி மக்களுக்கு போய் கொடுக்குறான். ஏன்னா அது படிக்கிறானே இல்லையோ, ஜெர்மன் மொழியில இப்படி இருக்குதுங்கிறது ஜெர்மனிக்கு தெரியாது. தமிழ் மொழியில நீர் மருத்துவம் இருக்குன்னு யாருக்கு தமிழ் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. ஏன்னா அது அந்த 942 வேர்ச்சொல்ல வச்சிருக்கிறாரு. யார் செஞ்சாரு? இந்த தமிழ் வந்து எல்லா மொழிக்கும் வேர்ச்சொல் இருக்குது. ஆனால் 261 வேர்ச்சொல் இருக்குது, 941 வேர்ச்சொல் இருக்குது, 942 வேர்ச்சொல் இருக்குது. இந்த வேர்ச்சொல் அந்த பொருளுரை தப்பான காட்டி வசதியா போச்சு. தமிழர்களுக்கு பூரா திங்கிறது வசதியா போச்சு. தமிழர்களுக்கு பூரா தின்னு 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 வசதியா போச்சு. அதனால யாரும் திருக்குறளை ஏத்துக்கவே இல்லை. திருக்குறளை தமிழ் மன்னர்கள் ஏத்துக்கவே இல்லை. தமிழ்நாட்டுல இன்னும் நிறைய பேருக்கு திருக்குறள் ஏத்துக்கிற மனசு இல்லை. தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் குழந்தைகளுக்கு தெரியும், ஆனால் திருட்டு பயலுக திருக்குறள் ஏத்துக்க மாட்டாங்க. திருட்டு பயலுக ஏன்னா சிறந்த சங்க நூல் திருக்குறள் வந்து சிறந்த சங்க நூல். 2000 ஆண்டுக்கு முன்னாடி தோன்றியது. ஆனால் திருவள்ளுவர் வந்து எந்த சங்கத்தில் எந்த அரசு சங்கத்திலையும் உறுப்பினர் கிடையாது. ஏன்னா அங்க உறுப்பினர் ஆயிட்டாவே நீ அடிமையாயிருன்னு அவருக்கு தெரியும். அதனால எந்த சங்கத்திலும் உறுப்பினர் கிடையாது. அதனாலதான் மன்னர்களே இவர் கண்டு பயப்பட்டாங்க. யாரும் மன்னர்கள் வந்து எந்த அரசியல் கூப்பிட்டு ஒரு மரியாதை செய்யவே இல்லை. இது வந்து ஒரு செவிவெளி செய்தி தான். ஒரு சினிமா கூட வந்துச்சு, ஔவையார்னு ஒரு படம் வந்துச்சு. ஔவையார் நினைக்கிறேன். அந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் கேவலப்படுத்துவாங்க. கடைசியில் ஔவையார் வந்து கூட்டிட்டு போய் சோதனை பண்றாங்க. அந்த காலத்துல சோதனை பண்ணுவாங்க. சோதனை பண்ணும்போது அது மேல வருது, பொற்றாமரத்துக்குள்ள போட்டாங்க, அது மேல வருதுன்னு கதை கேட்டிருப்பீங்க. எப்படியோ வந்து முதல்ல திருக்குறள் உள்ள விடக்கூடாதுன்னு மன்னர்களே கங்கணம் கட்டியிருக்கானுங்க. அது எப்படியோ வெளியே வந்துருச்சு. எப்படியோ வெளியே வந்துருச்சு. நல்ல வேலை சுருக்கமா சொல்லிட்டாரு. ஏடும் எழுத்தானும் இருந்த காலத்துல கல்வி செல்வம் சுருக்கமா இருக்குங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா, அப்பெல்லாம் பொருட்செல்வம் அதிகம். அப்ப எழுத்து முறை எப்படி இருந்திருக்கணும்? இப்ப மிகப்பெரிய அறிவுங்க. 20,000 ஆண்டுகளா இருந்த அறிவு எல்லாம் கொண்டு விட்டாச்சு. இப்ப இந்த இந்த பிரகலாத் ஜானி யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து தெய்வ நம்பிக்கையாளர். என்னது? அது குருட்டடியா ஒரு 13 வயசுல ஏதோ நோய் வந்திருக்குங்க. ஒரு 13 வயசு நோய் வந்திருக்கும். அவன் உணவு பழக்கம் சைவமா இருந்திருக்கும், விட்டுட்டான். அப்படின்னு நிறுத்திட்டா சரியா போச்சு. அதெல்லாம் லட்சத்துல ஒரு குருட்டுல மாட்டிடுச்சு. அது ஒழுக்கமெல்லாம் கிடையாது. அவர் என்ன கிளைம் பண்றாருன்னா, அந்த அந்த சரஸ்வதி, லைக் நம்ம இதுல லக்ஷ்மி, இந்த அம்பாள், இந்த 3 தெய்வமே வந்து நீ இதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட வேணாம், அது கூட பல இன்ஃபர்மேஷன் சொன்னதாகவும் அந்த நைட்ல இருந்து அவர் சாப்பிடாம போனதாகவும் சொல்லப்படுது. இருக்கு, அதுல ஒரு தப்பு கிடையாது, அதுல ஒரு தவறு கிடையாது, அதெல்லாம் கரெக்ட், அவ்வளவுதான். இந்த உடம்பை இப்படித்தான் என்று யாரும் வரையறை செய்ய முடியாது. என்னது? இந்த குவாண்டம் பிசிக்ஸ்ல போகுது. அதனால இது யாரும் வரை செய்ய முடியாது. வணக்கம் எத்திராஜ் அவர்களே, வணக்கம். ஐயா வணக்கம். எங்க இருக்கிறீங்க? சென்னை தாம்பரம். தாம்பரம் போயிட்டீங்களா? பொன்னை எங்க ஊரு. நீங்க வந்தீங்க? காட்பாடி. காட்பாடி பக்கத்து, காட்பாடி 25 கிலோமீட்டரு. ஆத்ம ஞான யோக சபையில வந்தீங்க? ஆமா 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 ஆமா, அதான் பார்த்து பேசுறேன், பார்த்து மறந்துட்டேன். நீ நினைவு வந்துருச்சு எனக்கு. அங்க 2 நாள் தங்கணுமா இல்லையா? ஆமா ஆமா. அந்த இது ஏற்பாடு திருவொற்றியூர்ல ப்ரோக்ராம்ல பார்த்து அதுக்கப்புறம் தான் உங்களை அங்க கூப்பிட்டு பண்ணது. பொன்னையில எத்தனை வருஷங்க இருக்கீங்க? பொன்னையில எத்தனை வருஷமா இருக்கீங்க? பொன்னை நேட்டிவ்யா எனக்கு. அப்படிங்களா? இப்ப வயது 65. ஓகே ஓகே. பொன்னையில எந்த ஏரியா? பொன்னையில எந்த தெரு? பெரிய தெரு. பெரிய தெரு. ஓகே ஓகே. நீங்க? நான் அங்க இருக்காங்க சொந்தக்காரங்க. அந்த
என்ன சொல்றது, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே தான் தெரு பேரு. எனக்கு தெரியல சரியா, ஆ, தெரியல. பட் ஆனா அங்க சின்ன இருக்காங்க. தெருன்னு இருக்கு, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல சின்ன தெரு. ஆ, அந்த நீங்க பின்னாடி எந்த ஊரு? பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா, பெருமாள் கோயில், அந்த பின்னாடி ஒரு ஆ, பெருமாள் கோயில் வரும். ராமர் கோயில் என்ட்ரன்ஸ்ல இருக்கும். ஆமா ஆமா, அது அதுக்கடுத்து அப்படியே பெருமாள் உள்ள கோயில். போய் பெருமாள் கோயில் பின்னாடி, பெருமாள் கோயில் பின்னாடி தான் வீடு, பாட்டி நீங்க வீடு. எந்த ஊரு? நீங்க எந்த ஊரு? சென்னைங்கய்யா, சென்னை. சென்னையில எங்க இருக்கீங்க? நுங்கம்பாக்கம். நன்றி நன்றி. ஆமா, இப்ப வேலை செய்யறது வெளியே இருக்கேன், சிங்கப்பூர்ல இருக்கேன் நானு. ஓ, இப்ப இது வளைகுடா மருத்துவம் நீங்க நீங்க தானா அது? ஆமா ஆமாங்கய்யா, ஆமா ஆமா. உங்களுடைய குரூப் அது? ஆமா. இல்ல ஐயா ஆட் பண்ணிருக்காரு. சரி சரி, அது இப்பதான் பார்த்தேன் அத. ஆ, இவ்வளவு நாள் ஐயா ரொம்ப நாள் அந்த தொடர்புல இருக்கேன். இனியன் வந்து ஃபேஸ்புக்ல ஒரு இது தவறாது நான் பார்ப்பேன். ம். இப்போ வந்து குழு அழைப்பு இப்பதான் பார்த்தேன், உங்களுடைய இது வந்தது. ம். அது வளைகுடா மக்களுக்காக உண்டாக்குனது. சரி, எல்லாம் ஒரே இதுதான், அதுக்கு தனியா குழு எப்படி புரியல? அதாவது டைம் தானே மாறும். டைம் தான் மாறும். Time- அதான். அதே மாதிரி இப்ப என்ன டைம் ஐயா உங்களுக்கு? இப்ப என்ன நேரம் உங்களுக்கு? இப்ப இங்க வந்து 3 மணி 3ங்கய்யா, பகல் 3? பகல் 3. ஓ, அப்ப எங்களோட முன்னாடி போயிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா ஆ, ஆமா. இப்ப அது அடுத்தது 12 மணிக்கு ஒன்று ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன். பகல் 12 மணிக்கு ஆரம்பிக்கலாம். ஐரோப்பிய நேரம், ஐரோப்பா, அதாவது ஸ்வீடன், நார்வே, டென்மார்க், இந்த மாதிரி ஐரோப்பா நேரம் ஒன்று இருக்கிறேன். யாரோ அந்த குரூப்ல இருந்து கால் பண்றாங்க, யாரும் தெரியல. அதான் யாருக்கு தெரியும்? ஞானசேகரன் ஐயா. வளைகுடா அதை தொட்டு வாங்க, மேல வந்து தொட்டு வாங்க, சரியா? இது இப்ப கூகுள் லிங்க் அனுப்புறவங்க தொட்டு வாங்க, வாய்ப்பு இருந்தா வாங்க. அந்த குரூப் ஐயா, அந்த வளைகுடா குரூப்ல வந்து யாரையோ சுஹைல் சல்மனி அப்படின்ற நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க. தூக்கிடலாம். யார் அவங்க? அது வந்து யாரோ ஹிந்தில போட்டிருக்காங்க மெசேஜ், ஹிந்தில பேசுங்கன்னு. அப்ப யாரு எப்படி ஆட் பண்ணீங்கன்னு தெரியல, எந்த நம்பர்ல எடுத்து. அந்த ஹிந்தியெல்லாம் நமக்கு தேவையில்லை, தூக்கிடலாம். எது வளைகுடா நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க. வளைகுடா தூக்கிடலாம். இப்ப யாரோ அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க, சுஹைல் சல்மனின்னு. தெரியல அது எப்படி அவங்க பேரு வந்துச்சு. பண்ணே வந்திருக்கீங்களா? வந்திருக்கேங்கய்யா. வாங்க, கூகுள்ல வாங்க, உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். நான் வந்து வருஷம் வந்துருவேன் அந்த பக்கம். கூகுள்ல வாங்க, கூகுள்ல உங்களுக்கு கூகுள்ல பார்த்தீங்கன்னா வளைகுடா நேரம் இருக்கு, அதுல போயிட்டு இருக்கு. சென்னைங்கய்யா, சொந்தக்காரங்க அக்கா அம்மாவோட சித்தி எல்லாம் பொன்னையில தான் இருக்காங்க. அது பொன்னைனா எந்த தெரு? பெருமாள் கோயில் தெருவா? தெரு பேர் தெரியல சரியா எனக்கு. தம்பி பேரு, உங்க ரிலேட்டிவ் பேரு? ரிலேட்டிவ் பேரா? சித்தி பேரு சொல்றேங்க, பாத்து சொல்றேன் நான். ஓகே, என்னுடைய எண் நோட் பண்ணீங்க வேணா. 944-872-782. நீங்க என்னவா இருக்கீங்க? நான் ஓய்வு பெற்ற மின்வாரிய பொறியாளர். ஓகே, இது எத்தனை வருஷமா ஃபாலோ பண்றீங்க நீர் மருத்துவத்தை? இது ஐயா வந்து ஒரு 10 ஆண்டா. ஓகே. நீங்க? உங்க பேருங்கய்யா? பொன்கோ எத்திராசன். ஓகே. அவர் நீக்கியாச்சு அதுல. அது யாரோ தெரியல. ஆமா, ஏதோ உள்ள வந்துட்டு இப்ப நான் பார்த்தேன், அதை நீக்கிட்டது. தேவையில்லை. சரி.
சரி, இப்ப அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த ஹீரோ ரத்னமணிக்கு ரொம்ப முக்கியமானவர். இது வந்து இது வந்து எப்படின்னா சூரியன்ல இருந்து சக்தி எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. அதை புரிஞ்சுக்க முடியுது அவனால. அதாவது அந்த பிரகலாத் ஜானி வந்து நம்ம என்ன பிரகலாத் ஜானி எப்படி எடுத்துக்கணும்னா, பரிணாம அறிவியல் அடிப்படையில் மனிதனை ஆகாரம் நிறுத்த முடியும். இது சரிங்களா? ம். அந்த ஞானசேகரன் வந்திருக்காரோ மீன்ஸ் குரூப்ல கால் பண்ணிருக்காரு. அவர் வரணும். நீங்க லிங்க் எதனா அனுப்பிச்சீங்களோ? அனுப்பிச்சு விட்டுருங்க, அவருக்கு ஒன்று அனுப்பிச்சு விட்டுருங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் நம்ம பயிற்சியாளர் தான். அவரு அவரு வேலைக்கு போயிட்டு இருக்காரு. இடையில மாலை நேரம் வாங்கன்னு சொல்ற வர்றதில்ல. எல்லாம் தகவல் கொடுக்குறான், பயன்படுத்திக்க தெரியறதில்ல. அந்த இன்னும் அந்த விழிப்புணர்வு வரலைங்க ஐயா. விழிப்புணர்வு, அதாவது இந்த கூகுள் மீட்டை வந்து முறையாக பயன்படுத்தணும். அந்த கூகுள் மீட்டை அது எப்படி பயன்படுத்தணும், அது ரொம்ப எளிமையானது அப்படின்னு இன்னும் நம்ம மக்களுக்கு யாருக்கும் தெரியல. நம்ம மக்களுக்கு அது நம்ம அது போக போக நான் பேசித்தான் புரிய வைக்கணும். அது ஒண்ணும் இல்லை, அந்த லிங்க் மட்டும் அனுப்பிச்சிருங்க அவருக்கு. நானே அனுப்புறேன் உங்களுக்கு அனுப்பிச்சு இல்லையா, அதை அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகே. அதெல்லாம் இயற்கை தான், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது நம்ம என்ன பண்ணோம்னா, இருக்கிற அறிவியலை வைத்துக்கொண்டு வேகமா எடுத்துட்டு போகணும். இந்த உணவில்லாமல் வாழும் கலை இந்த புத்தகத்தை வேகமா நம்ம எடுத்துட வேண்டிய கடமை. உங்களுக்கு இவருக்கு ரிசீவ் வந்துருச்சு. அதாவது அவருக்கு நேற்று ஒரு 7 புத்தகம் அனுப்பிச்சிருந்தா. யாரு, பிஜுக்கு கிடைச்சிருச்சுங்க ஐயா, அனுப்புறேன்னாரு. அவர் ஒரு பள்ளியில பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அப்படியே போய் பேசியிருக்காரு. அதெல்லாம் நடக்கட்டும். இப்படிதான் எல்லாரும் பண்ணணும். அவர் பள்ளியில கூப்பிட்டு ஏற்பாடு பண்ண போறான். அப்படியே 2-3 மாசம் ஆகுது. முதல்ல புத்தகம் போய் சேரட்டும். ஆசிரியர் தலைமை ஆசிரியர் கொடுக்க சொன்னேன், கொடுத்துறேன்ட்டாரு. அவருக்காக தான் புத்தகம் அனுப்பிச்சேப்போம். 7 புத்தகத்தை அனுப்பிச்சாச்சு. அது போக இப்ப கையில எப்பவும் 50 புத்தகம் வச்சிருப்பேன். புரியுதுங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அனுப்பிச்சுட்டு அங்க ஒண்ணு போயிருக்கேன். எங்க பெங்களூர் போகும். அது பெங்களூர் போட்டு அவர் போய் படிக்கிட்டு முடிஞ்சா படிக்கிட்டு எல்லாரும் ஒன்று அனுப்பலாம். எல்லாரும் விருப்பப்படுறவங்க எங்கன்னா, ஏன்னா இப்ப விண்வெளி துறையில வந்து இப்ப விண்வெளிக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் பரிணாம அறிவியல். மனிதன் தப்பித்து போகணுங்கிறது தான். அதுக்காக நாளைய திட்டத்தை இன்னைக்கு ஆரம்பிக்கணும். நாளைக்கு மழை வருதுங்கிறதுக்காக இன்னைக்கே பதப்படுத்துறோம்ல, அதே தான் இங்க. அதனால வந்து இது இப்ப வந்து எல்லா மொழியிலையும் இந்த உணவு ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிற ஒழுக்கம் எல்லாம் எந்த மொழியிலும் கிடையாது, தமிழ்ல தான் இருக்கு. உணவு ஒழுக்கத்தை எப்படி கடைப்பிடிக்கணுங்கிற ஒழுக்கம் தமிழ்ல மட்டும்தான் இருக்கு. ஏன்னா திருமந்திரத்தை யாரும் படிக்கிறது இல்லை, திருக்குறளை யாரும் படிக்கிறது இல்லை, திருமந்திரத்தை யாரும் ஆராய்ச்சி பண்றது இல்லை. திருக்குறளாவது தமிழ்நாட்டுல பல குழந்தைகளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. திருமந்திரம் என்னன்னே தமிழர்களுக்கு தெரியாது. திருமந்திரம் ஒண்ணு இருக்குன்னு தெரியுமே தவிர திருமந்திரத்தில் இருக்கிற பாக்களோ வெண்பாக்களோ எதுவுமே தெரியாது. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப திருக்குறள் படிச்சேன். திருமந்திரம் நானே படிச்சது இல்லை. நான் வந்து பியூசி படிச்சேன். கடைசி ஒண்ணுக்கு உதவாத பிரிவுன்னு சொல்லுவாங்க. இந்த வரலாறு, பொருளாதாரம், தமிழ், இந்த 3 உதவாதது. என்னது உதவாத படிப்புன்னு சொல்லுவாங்க. எது படிப்பு? தமிழ் படிக்கிறது உதவாதது, பொருளாதாரம் படிக்கிறது உதவாதது, ஹிஸ்டரி படிக்க உதவாதுன்னு கழிச்சு விட்டுருவாங்க. கீழ் சாதி. பியூசி படிக்கிறவன் கீழ் சாதி. அது பியூசியில் இந்த பிரிவு படிக்கிறவன் அப்படிங்கிற ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மை. எனக்கு அந்த ஒரு வெங்காயம் எனக்கு தெரியாது, அப்பெல்லாம் தெரியாது. இது ஆங்கிலம் படிச்சவன் அறிவாளின்னு நினைக்கிற மாதிரி அந்த காலம் ஒரு அளவும் கிடையாது. கடைசியாக தெரியாது ஆங்கிலம் படிக்க எவ்வளவு முட்டாள்தான் அப்படிதான் தெரியுது. ஏன்னா எந்த ஒழுக்கம் இல்லை, எந்த பண்பும் இல்லை, எந்த நோயை குணமாக்க முடியாது. அறிவியல் மொழியே கிடையாது. அது ரீக்வேஷன். அது வந்து அது வயிற்று பிழப்புக்காக உண்டாக்கப்பட்டது. அது ஒரு பிச்சைக்கார மொழி, அது வாந்தி எடுக்கிற மொழி. ஆக இப்ப வந்து மொழி பிரச்சனை வருகின்ற பொழுது நம்ம தமிழ் குழந்தைக்கு தமிழே போதுமானது, எளிதில் பேசக்கூடியது, பல ஆயிரம் ஆண்டுகளா நிலைத்து வருகின்றது. அதே மாதிரி உலகத்துல மற்ற குழந்தைகளுக்கு தான் 2 மொழி, தாய்மொழி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி இனிமையானது. அதுக்கு நிறைய காரணம் சொல்லியாச்சு. புத்தகத்தை படிச்சா தெரியும். புத்தகத்தை பல முறையை படிச்சு உணவில்லாமல் வாழும் கலை வந்து புத்தகத்தை பல முறையை படிக்கணும். படிச்சு தமிழ் வளர்ச்சி துறையின தனியா போட்டாச்சு. சரியா? சரி, நான் பிரகலாத் ஜானிக்கு வருவோம். அந்த கேள்வி கேளுங்க. இந்த ஹீரரத்ன மனைக்கும் பிரகலாத் ஜானி என்ன வித்தியாசம்னு கேட்டா உங்களுக்கு புரியும். ஹீரரத்ன மணிக்கு தெய்வ நம்பிக்கை அடிப்படை கொண்டவர். இந்த இவரே பிரகலாத் ஜானி தெய்வ நம்பிக்கை அடிப்படை கொண்டவர், ஸ்பிரிட் பேஸ்டு. புரியுதா? அதனால அவர் யாருக்கு சொல்லித்தாரு? நாம பரிணாம அறிவியல் முறை. இது வந்து ஒற்றை செல் உயிரினத்திலிருந்து 2ஆம் அறிவு மாறி, 3ஆம் அறிவு மாறி, 4வது மாறி, 5வது மாறி, 6வது மாறி, கடைசியில 7வது யோகியாக மாறுகிறான். அவன் இந்த சாவை எதிர்த்து நிற்கிறான். நம்ம மரபுல சாவை எதிர்த்து இந்த ஜீரநீர் அமைதிப்படுத்தினாவே எல்லாம் நியூட்ரல் ஆயிரும். இது வந்து பரிணாம அறிவியல் முறை. அதனாலதான் வந்து இப்ப 2016 கூட அவங்க கண்டுபிடிச்சாங்க, பட்டினி இருந்தால்தான் மரணத்தை வெல்ல முடியும்னு கண்டுபிடிச்சாங்க. நோய் வந்துட்டா மரணத்துக்கு அறிகுறி. நோய் வந்துட்டாவே பயப்படுவீங்கல்ல,
நோவு வந்துட்டு எல்லாம் பயப்படுறீங்களா? ஏப்பா நோய் வந்து பயப்படுறீங்க? அது இயற்கைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். நோய் வந்து சாவு வரும்ல. நோவு வந்து என்ன வரும்? ம். மரணம் வரும். அதை கண்டு தானே பயப்படுறீங்க. நோவு முத்துச்சுன்னா என்ன ஆகுதுங்க? ம். நோவு முத்துச்சுன்னா என்ன ஆகுது? அதே அதாவது இயற்கை வந்து தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் அப்படின்ற அறிவு இல்லாம போயிடுச்சு நமக்கு. அதாவது இந்த உடம்பு இயற்கை தன்னை தானே அதுக்கு இடைவெளி கொடுக்கல. அப்ப இடைவெளி கொடுக்கும் பொழுது நீரை எறிந்து இடைவெளி கொடுக்க வேணும். என்னது? நீரை அருந்தி தான் இடைவெளி கொடுக்கணும். என்னது? ம். அதனாலதான் திருவள்ளுவர் வந்து அருந்துவது மற்றுப்பதுன்னு போட்டாரு. இவன் என்ன பண்ணிட்டாங்கன்னு, அருந்ததுன்னா இட்லி தோசைன்னு எழுதிட்டான். அருந்தினால் இட்லி தோசைன்னு எழுதுங்காட்டி மொத்த தமிழர்களும் கெட்டு போயிட்டாங்க. நல்ல ஏற்கனவே திண்ணி பண்றாரு, ஒன்னும் சொல்லவே தேவையில்லை. தமிழர்கள் வந்து அறுசுவையை திங்கிறவங்க, ஒன்னும் சொல்லவே தேவையில்லை. 2000 ஆண்டுக்கு முன்னாடி வள்ளுவர் எழுதினாரு, இழிவறிந்து உண்பான்கள் எழுதினாரு. ஒரு வயலுக்கும் புரியல. இழிவறிந்து உண்பான், உண்பது இழிவா உணவு இழிவா? பதிலே கிடையாது. அப்படின்னா குற்றம் முடிவு அத்தனைங்கிறாரு. அதனாலதான் திருவள்ளுவர் வந்து அருந்துவதுன்னு போட்டாரு. அருந்துவதுன்னு சாப்பிட்றதுன்னு எடுத்துக்கலாம், அருந்துவது திங்கிறதுன்னு எடுத்துக்கலாம், அருந்துவதெல்லாம் குடிப்பதுன்னு எடுத்துக்கலாம். உனக்கு வசதியா எடுக்கக்கூடாது. இயற்கை என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். அருந்தினால் குற்றம் இல்லாதது கட்டினா தண்ணீர் தான் குற்றத்தை போக்கும். சுத்தமான தண்ணி, சுத்தமான துணியை துவைக்கணும்னா தூய்மையான மழைநீர் இருந்தா தான் துவைக்க முடியும். இந்த தூய்மையான மழைநீர் தான் அழுக்கை போக்கும். அதே மாதிரி நீங்க வயிற்றுல இருக்கிற அந்த ஜீர்நீரை அமைதிப்படுத்தோம்னா தூய்மையான வகுப்பு நடந்துட்டு இருக்குது. அது அனுப்புற பாருங்க உங்களுக்கு. வாங்க. அரக்கோணத்துல இருந்து இங்க இருந்தே காட்பாடில இருந்து கூப்பிடுறாங்க. காட்பாடி அரக்கோணம். யாரா பாத்துருக்காங்க, கூப்பிடுறாங்க. நான் நேரடியா இந்த வாட்ஸ்அப்ல பேசுறேன். நம்ம தேவையானப்ப குரூப்ல ஜாயின் பண்றேன். வேலைக்கு கூகுள்ல வாங்க, கூகுள் மீட்ல வாங்க. கூகுள் மீட் உங்களுக்கு அழைச்சிருக்க பாருங்க. உங்க விருப்பப்படி செய்யுங்க ஐயா. நன்றி. உங்க விருப்பப்படி செய்யுங்க ஐயா. நன்றி. இதுதான் இந்த சொல்லி அனுப்பிச்சு பாருங்க. அந்த லிங்க்ல வாங்க. புரியுதுங்களா? கேக்குதுங்களா? பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க கேக்குதுங்க. இதுல இந்த 2 வித்தியாசம். இவர் வந்து இந்த சூரியன்ல இருந்து சக்தி எடுத்துக்கணும்னு சொல்றாருங்க இல்லையா? யாரு? அதாவது இவர் வந்து சூரியன் இருந்து தினமும் அவர் காலையில சூரியன் இருந்து சக்தி எடுத்துக்கிறாரு. யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹீர ரத்தன மணிக்கு. சரிங்களா?
ம். வணக்கம். இவர் ஐயா அரக்கோணம். வணக்கம். இவர் அரக்கோணம். வாங்க இந்த எங்க 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 இருக்கீங்க? வீட்லயா? ரைட் ரைட். நல்லா ஆமாங்க ஐயா. ஐயா ஐயா நண்பர் வீட்டுல இருக்கேன் நானு. ஆ உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு பார்த்தேன் சார். ஜூம் முடிப்போம், அப்புறம் நேர்ல பேசுவோம் ஐயா. இது நம்ம இதை ஆமா ஆமா, போன்ல ரொம்ப பேசுவோம். எளிமையானது. ரொம்ப எளிமையானது. சரி எல்லாம் சரி பாரு. இல்ல எத்திராஜன் அவர் அரக்கோணம் தான், காட்பாடி இருக்கார் பாரு. எத்திராஜ் அரக்கோணம், காட்பாடி, ஆ. அரக்கோணம், தாம்பரம். ஐயா எத்திராஜ் இவர் நல்ல என்னுடைய நண்பர் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். நண்பர் அம்மாங்க ஐயா அம்மா. வணக்கம் 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 சரிங்க. வணக்கம் வணக்கம். சரி எங்க சரி ஐயா. ரொம்ப நாள காணா எங்க ரொம்ப நாள காணமே. ஆமாங்க ஐயா, கொஞ்சம் வேலைங்க ஐயா. சரிங்க, சொல்லுங்க ஐயா. பரவாயில்ல பரவாயில்ல. அதான் நம்ம இப்ப உலகம் புறம் போயிட்டு இருக்கு. கூகுள் மீட்ட தினம் வகுப்பு நடத்துறேன். ஒரு நாளைக்கு 4 வகுப்பு நடத்திட்டு இருக்கிறேன். ஐயா இவர் சிங்கப்பூர் காரணங்க ஐயா. அவரு ஆமா, சிங்கப்பூர் சிங்கப்பூர். ஆமாங்கய்யா. ஆமா. தலைவா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்கய்யா, நல்லா சூப்பரா இருக்கேன். நீங்க இருக்கீங்க. எப்படி ரொம்ப நாள் இருக்கீங்க? உங்களை பார்த்தேன். ம். ஆமாங்கய்யா. ரொம்ப வணக்கம் கேனமா வணக்கம். நீங்க இப்போ ரொம்ப லீனா இருக்கீங்களா? வேற மாதிரி இருக்கீங்களா? வெரி குட் வெரி குட். வா ம். எனக்கு 24 தெரியுங்களா? 22 ஞாபகம் கிலோ இருக்கு. குறைச்சிருக்காரு. 22 கிலோ எந்த சரி சரி எந்த பக்க விளைவும் இல்லாமல் 22 கிலோ குறைச்சிருக்காரு. சரி 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 சரி. உங்க துணைவியார் பண்ணாங்களா? உங்க துணைவியார் 20 கிலோ குறைச்சிங்களா இல்லையா? ஐயா எங்க வீட்ல எல்லாம் வேற லெவலுங்க ஐயா. எல்லாம் சூப்பர் ஆயிட்டாங்க. உங்களை ஆ, பார்க்காமயே வந்து நீங்க சொன்ன கேட்டு சரி சரி. பண்ணினாங்க. ஆ, நீங்க என்ன சொன்னீங்களோ அதை சொன்னேன், அவங்க சரியாயிட்டாங்க, சூப்பரா வராங்க. ஆமா. அருமை அருமை அருமை. இந்த அற்புதம். தமிழ் தானுங்க சொல்லி கொடுத்தது. தமிழ் தான் சொல்லி கொடுக்குது. என்னது? ஆமா தமிழ் தான். ஆமா நான் சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை நோய்களுக்கு தீர்வு தமிழ் தான். தமிழ் படிச்சா கண்டிப்பா. தப்பிச்சுக்கலாம். தமிழ் படிச்சா தப்பிச்சுக்கலாம். வேற எந்த சரி மொழி சரி. படிச்சா தப்பிக்க முடியாது. எந்த மொழி படிச்சா சோத்துக்கு தான் டிங்க அடிக்கணும். சோத்துக்கு தான் டிங்க அடிக்கணும். நீங்க அடிக்கணும். தமிழ் மொழி படிச்சா உலகத்துல யாரும் தமிழ் மொழி படிச்சாலும் சாப்பாடு தேவையில்லை. குழந்தைகளுக்கு மட்டும்தான் உணவு தேவை. நம்ம மாதிரி தடிமுண்டங்களுக்கு உணவு தேவையில்லை. நம்ம மாதிரி தடிமுண்டங்களுக்கு உணவு தேவை. அதுதான் ஐயா தமிழ் போட்டு படிக்கணுங்கிறது. லெஃப்ட் அண்ட் ரைட் அடிக்கிறாரு. என்னையாட்டது 65 வயசு எனக்கு இந்த தடிமுண்டத்துக்கு எதுக்கு உணவு? அறுவடை ஒரு பயிருக்கு தண்ணி கட்டுவாங்க. அது முத்தி போச்சுன்னா தண்ணி கட்ட மாட்டாங்க. அறுவடைக்கு தானே போவீங்க. ஆமாங்க ஐயா ஆமாங்க ஐயா. அறுவடைக்கு போற முடியும். எதுக்கே நெல்லுக்கு தண்ணி கட்டுறீங்க? ஒரு 6 மாசம் தண்ணி ஆமா கட்டுறீங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் கதிர் முத்திடுது. அப்புறம் அறுவடை பண்ற போற நேரத்துல எதுக்கு நீங்க வந்து தண்ணி கட்டுறீங்க, உரம் போடுறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் அதே மாதிரி இது புரியாம இந்த புரியாம இருக்கனால தான் நம்ம நாசமா போயிடுறோம். அதனால உலகத்துல 2 மொழி இருக்குங்க. உலகத்தை அழிக்கிற மொழி ஒண்ணு. ஹிந்தி வந்து இந்தியா பூரா அழிச்சிடும். இங்கிலீஷ் வந்து உலகத்தை பூரா அழிச்சிடும். ஓ ஹிந்தி இந்தியா பூரா அழிச்சிடும். இங்கிலீஷ் வந்து உலகத்துல எல்லா மொழியும் அழிச்சிடும். புரியுதுங்களா? அதனாலதான் தமிழ் தப்பிச்சிடுது. தமிழ் வந்து ஆ, யாராலும் அழிக்க முடியாது. அது இலக்கணம் தர முடியாது. இங்கிலீஷ் மொழிக்கும் இலக்கணம் தரம் கிடையாது. ஹிந்தி மொழிக்கு இலக்கணம் தரம் கிடையாது. ஹிந்தி வந்து பண்பாடு, நாகரிகம், கலை, ஒழுக்கம் எதுவும் கிடையாது. அது வந்து எல்லாம் இது ஏற்கனவே 112 மொழி அழிச்சிருச்சு. இப்பவே 26 மொழி அழிச்சு போச்சு. இனி வந்து இந்தியாவை காப்பாத்தினா இந்திய எடுத்தா தான் இந்தியா தப்பிக்கும். இல்லைன்னா எல்லா மொழியும் அழிச்சிடும். அது அப்புறம் எல்லாம் காயடிச்ச காளைகள் மாதிரி தான். இனப்பெருக்குமே நடக்காது. சரி சரி. இந்தி வந்து உள்ள வந்துச்சுன்னா எல்லாரும் அழிகளா மாறிடுவாங்க. என்னவா மாறிடுவாங்க? அணிகளை மாறுவோம். அழிகளா மாறியாச்சு. கன்னடத்துல தாய்மொழி கிடையாது. இந்தியில தாய்மொழி. தமிழ்நாட்டில் தாய்மொழி யாரும் பேசுறது இல்ல. தமிழ்நாட்டில் தாய்மொழி யாரும் பேசுறது இல்ல. கன்னடால யாரும் தாய்மொழி பேசுறது இல்ல. தெலுங்குல யாரும் தாய்மொழி பேசுறது இல்ல. மகாராஷ்டிரல படமே வர்றது இல்ல. சினிமாவே வர்றது இல்ல. குஜராத்ல சினிமா படமும் வர்றது இல்ல. சரி சரி சரி. குஜராத் மொழி அழிஞ்சு போச்சு. பிரதமரே குஜராத் மொழி பேசுறது இல்ல. பிரதமர் புத்தம் பேசுறது. குஜராத்தே பேசுறது இல்ல. அவரே தாய்மொழி விட்டடிச்சிட்டாரு. தாய்மொழியே விட்டடிச்சாச்சு. விட்டுறாரு. முடிஞ்சு ஆமா போச்சு. அவ்வளவுதான், காய் அடிச்சாச்சு. என்னது? சரிங்கய்யா. இங்கிலீஷ்காரன் உலகத்தை அழிச்சிட்டு இருக்கிறான். இங்கிலீஷ்காரன் உலகத்தை பூரா அழிச்சிட்டு இருக்கிறான். ஆனா சரி தமிழ் சரி. அப்படி இல்ல. உயிர், மெய், ஆயுதம் 3ஐயும் கொண்டது. அதனாலதான் உயிரை நேசிக்கிற மொழி தமிழ் மொழி. தமிழ் வந்து எந்த உலகத்தையும் அழிக்காது. தமிழ் படிச்சா மேன்மை வரும். தமிழ் படிச்சா ஆரோக்கியம் வரும். தேமுதிர தமிழாசை உலகமெல்லாம் பரவவே செய்தல் வேண்டும். அதனாலதான் உலகமெல்லாம் போயிட்டு இருக்குது. அதனால எல்லாரும் இந்த உணவெல்லாம் நமக்கு வந்து உயிர் தான் முக்கியம். எந்த உயிரும் அழிக்க கூடாது. எந்த உயிரும் அழிக்க கூடாது. எந்த உயிரையும் அழிக்க கூடாது. அவனை சிந்திக்க வைக்கணும். சொல்லி கொடுத்து சிந்திக்க சரி. வைக்கணும். இதுதான் ஆரோக்கியம். 3 ஆரோக்கியம் நமக்கு உடல் தேவை. அதாவது உடலாலும் மனத்தாலும் ஆன்மாவாலும். உடலும் முன்னேற்றம் இருக்கணும், மனமும் முன்னேற்றம் இருக்கணும், ஆன்மாவிலும் முன்னேற்றம் இருக்கணும். இந்த 3 முன்னேற்றம் தர ஒரே மொழி எது? தமிழ் தான். அப்புறம் என்ன, எந்த மொழிக்கு இந்த தகுதி கிடையாது. ஏன்னா அது செம்மொழியே கிடையாது. உலகத்துல 10 மொழி செம்மொழி இருக்குது. உலகத்துல 10 மொழி செம்மொழி. அதுல 2 மொழி இந்தியாவில் இருக்கு. ஒண்ணு தமிழ் இந்தியாவில் இருக்குது, சமஸ்கிருதம் இந்தியாவில் இருக்குது. எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். சரியா? சரிங்கய்யா. அந்த 10 மொழியில வாழுகின்ற மொழி 2 மொழி தான். ஒண்ணு சீன மொழி, மேண்ட்ரின் மொழி உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. அது போக தமிழ் மொழி உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. மேண்ட்ரின் மொழி யாரும் படிக்க முடியாது. ஆனா அது சித்திர எழுத்து யாரும் படிக்க முடியாது. இலக்கண தரம் கிடையாது.
சமஸ்கிருத மொழி செத்து போச்சு, தமிழ் மொழி மட்டும்தான் இருக்கு. இதுதான் 10 கோடி மக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. தமிழ் மொழி சமஸ்கிருதம் செத்து போச்சு, அது சாம்பல் ஆயாச்சு. அந்த சாம்பலை வந்து நம்ம எதுக்கு போடலாம், பயிர்களுக்கு போட்டுக்கலாம். அது வாழ்வியல் மொழியோட மந்திரத்துக்காக உற்பத்திப்பட்ட மொழி, அது வாழ்வியல் மொழி கிடையாது. உலகத்திலே இந்தியாவில பாத்தீங்கன்னா ஒரு 20,000 பேர் அல்ல 25,000 1/4 லட்சம் பேருக்கு மேல யாரும் பேசுறது இல்ல. எத்தனை லட்சம் பேரு? 25. அதுக்கு மேல கிடையாது. ஆனா தமிழ் மொழி அப்படி இல்ல. 5 நாடுகள்ல 4 நாடுகள்ல அபிஷியல் லாங்குவேஜ் இருக்கு. இந்தியாவில வந்து 22 மொழி அட்டவணை மொழி, 2 மொழி தான் அபிஷியல் லாங்குவேஜ் இருக்கு. இங்கிலீஷ் நமக்கு சம்மந்தமே கிடையாது. இங்கிலீஷ் ஐயா இங்கிலீஷ்ல பிச்சு உதறீங்களா? நீங்க நல்லா பேசுறீங்களா? எல்லாம் இங்கிலீஷ்லாம் அது ஏமாத்துறதுக்காக, வயிற்று பழப்புக்காக ஏமாத்திருக்காங்க. என்னது வயிற்று பழப்புக்காக? சரிங்க ஐயா. ஏமாத்துவதற்காக, வயிற்று பழப்புக்காக ஏமாத்தி, எனக்கும் அறிவு இருக்குன்னு, எனக்கும் வந்து எனக்கு கொஞ்சம் புத்தி இருக்குன்னு பொய் சொல்றதுக்காக சொல்றது, புரியுதா? ஆங்கிலம் படிக்கிறவன் அறிவாளி கிடையாது. ஆங்கிலம் படிக்கிறவன்ல அறிவாளி கிடையாது. தமிழ் படிச்சவன் அறிவாளி கிடையாது. தமிழ்ல என்ன இருக்குன்னு விளக்கமா பேசுறவன் அறிவாளி. தமிழ்ல என்ன இருக்குன்னு எடுத்து சொல்லணும். தமிழ்ல என்ன இருக்குன்னு எடுத்து கூறணும், தொகுத்து கூறணும், விரித்து கூறணும். அந்த கேட்கிறவனுக்கு அறிவு வரணும், ஆரோக்கியம் வரணும், உடல் பலம் வரணும், ஆன்ம பலம் 3 பலம் வரணும். உடல் பலம் வரணும், மனோபலம் வரணும், ஆன்ம பலம் 3 பலம் வரணும். சரி சரி சரி. இந்தி படிச்சா அறிவு வராது, இந்தி படிச்சா மனதைரியம் வராது, இந்தி படிச்சு இருக்கிறதும் போயிடும். ஐயா ஒரு சின்ன ஒரு டவுட் ஐயா. நம்ம நண்பருடைய அம்மா வந்து உடம்பு சரியில்லாம இருக்கு, நல்லா இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் குண்டா இருக்கிறாங்க. அவங்க வந்து வெயிட் குறையணும், நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். அதே மாதிரி நண்பரும் நல்லா இருக்கணும். நீங்க சொன்னீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கு சொன்னீங்கன்னா நீங்க நான் வந்து பாக்குறோம். இல்ல இந்த பக்கம் நீங்க சென்னை வர மாதிரி கூகுள்லயே பேசுங்க. அதெல்லாம் சென்னையில ஒண்ணும் தேவையில்லை, அதெல்லாம் நீ வர முடியாது. அதெல்லாம் கூகுள்லயே பேசிக்கலாம். சரி சரி, நான் கூட பேசுறீங்களா? அவ்வளவுதான். சரி இந்தாங்க, ஏதோ ஒரு நிமிஷம் நான் கூட பேசுறேன். பேசு ஐயா. பாருங்க ஐயா, ஐயா வணக்கம். வணக்கம்பா. கூப்பிடுறேன் மேடம், உங்களுக்கு கூப்பிடுறேன். என்ன உடல் எடை தானே? உடல் எடை உணவு பழக்கத்தை மாத்திரம் சைவமா அசைவமா? நீங்க சைவம் தாங்க ஐயா. சைவம் இட்லி தோசையில விட்டுருங்க, அவ்வளவுதான். இட்லி தோசை விட்டுட்டா முடிஞ்சு போச்சு. காய்கறி சாப்பிட்டா சரி, தண்ணீர் காய்கறி சாப்பிட்டா சரியா போயிடும். 100 நாளைக்கு தண்ணீர் காய்கறி, அவ்வளவுதான், எல்லாம் சரியா போயிடும். ஒன்னும் பயப்பட தேவையில்லை. பால் குடிப்பீங்களா? பால் டீ சாப்பிடுவேன். சுகர் இருக்குதுங்க எனக்கு. சுகர். காய்கறி சாப்பிடுங்க, காய்கறி தண்ணீர், அவ்வளவுதான். 150 நாள் சாப்பிடுங்க. 150 நாள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 100 கிலோக்கு மேல இருக்கிறீங்க. எத்தனை கிலோ? 100 கிலோ இருக்கும். 80 கிலோ. ஐயா 80 கிலோ இருக்காங்க ஐயா. நீங்க 60 கிலோ, அதெல்லாம் 20 கிலோ, அதெல்லாம் 6 மாசத்துல கரைஞ்சு போயிரு, தானாவே கரைஞ்சு. தண்ணீர் காய்கறி அவ்வளவுதான். ஆமா, தண்ணி சாப்பிடுங்க. தண்ணி மட்டும் கொஞ்சம் மருந்து மாதிரி சாப்பிடுங்க. ஒரு 6 மணி நேரம் தண்ணி சாப்பிடுங்க. அப்புறம் 6 மணி நேரத்துக்கு கழிச்சு இப்ப கொஞ்சோண்டு சைவ உணவு சாப்பிடுங்க, அவ்வளவுதான். மறுபடியும் ஒரு 6 மணி நேரம் தண்ணீர். சாயங்காலம் ஒரு ரூபா கீரை வச்சு கொஞ்சோண்டு கீரையோ சோறோ ஏதோ ஒன்று வச்சு சாப்பிட்டு முடிச்சுக்க வேண்டியதான். இப்படியே 150 நாள் பண்ணுங்க, படிப்படியே கரைஞ்சு போயிடும். வேற ஒண்ணுமே, எந்த மருந்து மாத்திரை தேவையில்லை. மருந்து மாத்திரை உங்களை கொலை செய்யவே தவிர காப்பாத்தாது. மருந்தினால் நோய் குணமாக்க முடியாது. இது தமிழ்ல இருக்கு, அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. உணவில்லாமல் வாழும் கலை இருக்கு, அது உலகத்துக்கே சொந்தமானது. ஏன்னா தமிழ் மொழியில தான் ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும், தமிழ் மொழியில தான் வந்து மனதை கொடுக்க முடியும், தமிழ் மொழியில தான் ஆன்மா இருக்கு. மற்ற எந்த மொழியில அந்த ஆன்மா கிடையாது. அதனால இது பரிணாம அறிவியல் அடிப்படை. மனிதன் வந்து இயற்கையிலிருந்து சக்தி எடுத்துக்கணும். உணவு கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இப்ப எனக்கு வந்து 65 வயசு, நான் உணவு பழக்கத்தை விட்டாச்சு. அது வளர்கின்ற வயசுக்கு 15 வயசு வரைக்கும் தேவைப்படலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை. படிப்படியே உணவு குறைக்கணும். அதுக்கு தான் ஏகாதசி வச்சாங்க. ஏகாதசி, அப்புறம் சஷ்டி, இந்த மாதிரி பிரதோஷம் என்னமோ வச்சாங்க. எல்லாம் அன்னைக்கு தான் நிறைய திங்க ஆரம்பிச்சுட்டேன். மான மரியாதை இல்லாம, ஒழுக்கமே இல்லாம, உணவு ஒழுக்கம் இல்ல, கண்டபடி தின்னு உடம்பு கெட்டு போச்சு. உணவு ஒழுக்க வேணும்னா குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் உணவு கட்டுப்பாட்டுக்கு வந்தாகணும். அது வந்து திருமந்திரத்துல தான் இருக்கு, திருக்குறள் தான் இருக்கு. திருமந்திரத்தை திருக்குறள் தான் எல்லாம் தெளிவா சொன்னாங்க. எல்லாம் விட்டு அடிச்சுட்டாங்க எல்லாருமே. வெள்ளைக்காரன் வந்து நாசம் பண்ணிட்டு போயிட்டான். வெள்ளைக்காரன் வந்து இந்த மதிப்பெண் கல்வி கொடுத்து, சம்பள கல்வி கொடுத்து அடிமையாக்கிட்டு போயிட்டான். நம்ம 300 வருஷமாச்சு சொந்தத்தை இழந்து. அதனால இந்த நம்ம செய்முறை கேள்வி இல்லாத போனங்காட்டி நமக்கு ஆரோக்கியத்தை பத்தி தெரியல. சக்கரை நோயை குணமாக்கவே முடியாது, ஆனால் சுத்தத்தில் குணமாக்கலாம். சக்கரை நோய் குணமாக்க முடியாதுங்கிறது MBBS. சக்கரை நோய் குணமாக்க முடியாது MD. சக்கரை நோய் குணமாக்க முடியாது MS. சக்கரை நோய் எவனுக்கு வந்தாலும் குணமாக்க முடியாது, ஆனால் இதுல குணமாக்கிட்டு போயிடலாம். இது யோக முறையில தான் சாத்தியம். என்ன முறையில? யோக முறையில சாத்தியம் சொல்றது. ஐயா, நீர் மருத்துவத்துல சக்கரை நோய் குணப்படுத்த முடியும்ன்றீங்க? இது ஏற்கனவே கண்டுபிடிச்சதுதான். திருவள்ளுவர் கண்டுபிடிச்சு எழுதுறதுதான். இது புதுசால உங்களோட வெங்கடேசன் கண்டுபிடிச்சாரு. இது எல்லா நோயும் குணமாக்கலாம்.
அனைத்து இல்ல நோய்களும் எனக்கு குணமாக்கலாம், நிறைய மரணத்தையே வெல்லலாம். மரணமே இல்லைங்கிறது தான் விஷயமே. வேற அவர் சக்கரை நோய் சரி அவங்க அவங்க குடும்ப நண்பருக்கு, சிங்கப்பூர் நண்பருக்கு, அவருடைய உறவினருக்கு ஒருத்தருக்கு சக்கரை நோய். இப்ப அவர் கட்டுப்பாட்டுல கொண்டு சரி வந்தாச்சு. அப்படியே கொண்டு வர ஓகே கழிவுகள் தான் உடம்புல விஷம் சேர்ந்துருச்சு, அவ்வளவுதான். உணவுங்கிற ஆமா விஷம் ஆமா சேர்ந்துருச்சு. சரி உணவு பழக்கத்தை மாத்தி அமைக்கணும். அதுல 150 நாள் மாத்தி அமைச்சா சரியா போச்சு. அவருக்கே தெரியுமே. இப்ப அவரு அவருடைய துணைவியார போய் நேர்ல போய் பாருங்க. சரிங்க உங்க ஐயா சரிங்க வீட்டுக்காரமா ஐயா அவங்க காட்டுங்க. ம். இதோ உங்க பாருங்க. உங்க வீட்டுக்காரமா போய் போய் பார்க்க சொல்லுங்க அவங்கள போய். சரி சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ஐயா. இவங்க உங்க வீட்டுக்கார பார்க்க உங்க 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 அம்மா பேர், உங்க துணைவியார் பேர் என்ன? தனலட்சுமி. தனலட்சுமி போய் இவங்க போய் பார்க்கணும். சரி 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 தனலட்சுமிட்டு போய் அங்க இருந்து எனக்கு கூப்பிட சொல்லணும். நான் வகுப்பு எடுக்கிறேன். தனலட்சுமி போய் பார்க்கணும், அவங்க சொல்றது சரிங்க கேட்கணும், அவங்க முன்னாடி நான் கிளாஸ் எடுக்கிறேன். சரியா? ஐயா இது எவ்வளவு நாளாங்க ஜூம் மீட்டிங்ல போய் நம்ம இதெல்லாம் பார்க்கலையேங்க ஐயா. சூப்பரா இருக்குது, நல்லா நீங்க இருக்குது, வர்றது இல்ல, அவ்வளவுதான். பாரு எத்திராஜ் அப்படியா வந்திருக்காரு, சரிங்க அவரு சென்னைக்காரர் தான். சரிங்க ஐயா சரிங்க எத்திராஜ் பாரு, அவரு உட்காந்துருக்காரு, தாம்பரத்துக்காரர் தான். சரி 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 காட்பாடியில் சரி இருந்தாரு, சரிங்க பொன்னைங்கிற இடத்துல காட்பாடியில் இருந்தாரு ரொம்ப நாளா. பொன்னைங்கிற இடத்துல காட்பாடியில இங்க இருந்தாரு. அவரே 2 வகுப்பு சரிங்க நடத்தினாரு. ஒரு வகுப்பு அவரு நடத்துற ஏற்பாடு பண்ணாரு. சரிங்க ஐயா. எப்ப நான் சொல்ல 10 வருஷம் ஆச்சு. அது 10 வருஷம் இருக்குமா எத்திராஜ்? ஆமாங்க 10 வருஷம் ஆயிடுச்சு. அவர் இன்ஜினியர், அவர் எலக்ட்ரிக்கல் இருபது இன்ஜினியர் நினைக்கிறேன், 10 அரசு ஊழியர் நினைக்கிறேன், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் நினைக்கிறேன். மின்வாரிய பொறியாளர் ஓய்வு. எந்த ஓய்வு ஊருங்க பெற்ற ஐயா? மின்வாள பெரிய எத்திராஜின் பேரு. இதுல வேலூர்ல இதுல இருந்தேன். முகநூல்ல வருவாரு. அப்பப்ப திருத்துவார். ஐயா சொற்கள் தவறாக இருக்கிறது பாருங்க, உடனே திருத்தி எனக்கு யாரா கவனிக்கிறாங்க பாப்பா, இவர் தான் கவனிப்பாரு. ஐயா இவரு இப்ப பார்த்தா ஒரு 40 வயசு மாதிரி தான் தெரியுது. ஒரு மின்வாரி இருக்காரு, உணவு அவர் கட்டுப்பாட்டுல ஏன் இருக்கிறாங்க இல்லையா, அடி பழக்கிறாரு. உழுவுது இல்ல. உணவு கட்டுப்பாட்டுல இருந்தா யாரும் தப்பிச்சுக்கலாம். 65 68 65 அப்படியா? தெரியல உங்களை பார்த்தா. சரி ஓகே, நம்ம நேர்ல மீட் பண்ணுவோம். ஐயா நான் கொஞ்சம் வெளியில இருக்கிறேன், கொஞ்சம் மீட் பண்ண ஒத்துரு வாங்கிக்கலாமா? நான் வாங்க அப்புறம் வாங்க. சரி, திருப்பி நன்றி, முறையில உத்தரவு வரேன் ஐயா. வாங்கி. நன்றி 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 நன்றி. நன்றி நன்றி. சரிங்க ஐயா சரிங்க. வாழ்க இசையுடன் வாழ்க நலமுடன். ஓகே சரி, நன்றிங்க. திருலோக சென்றார். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. இப்ப கேக்குதுங்க. அந்த இவருக்கு, அந்த பழனிவேலுக்கு அவரு உள்ள வரைங்கிறாரு. அதான் விழிப்புணர்வு எப்பவுமே, அதாவது எந்த நேரத்திலும் கூப்பிடுவேன்னு எல்லாத்தையும் என்ன கேட்டீங்கன்னா, இரியன் எந்த நேரத்துல கூப்பிடுவாரு எல்லாம் அலர்ட்டா இருக்கணும். இப்ப எனக்கு நேரம் கிடைக்கல பேசிட்டு போயிருவேன், புரியுதா? எல்லாரும் எல்லாம் மண்டை பிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இப்ப அது ஒண்ணு வச்சுக்கணும், விழிப்புணர்வு. அது எப்ப வேணா இனியன் கூப்பிடுவாருன்னு அவங்க வந்துட்டு போறாங்க. ஏன்னா எல்லாரும் வேலைக்கு போறாங்க, எந்த நேரத்துல வேலை இருக்கும், எந்த நேரத்துல டீ பிரேக், எந்த நேரத்துல சாப்பாடு பிரேக், எனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு நான் இருக்கிற நேரத்தை பயன்படுத்த, பகல் 12 மணி நேரம், இந்த பகல் பயன்படுத்த எப்படி பயன்படுத்துங்கிற இதுதான் பெரிய பிரச்சனை எனக்கு. எல்லாரும் வேலையில் இருப்பாங்க. இப்ப நீங்க அலுவல் இருக்கிறதுக்காட்டி நீங்க பேசுறீங்க, மற்றவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. மிஷின் ஒர்க்கர் தான் செய்ய முடியாது. மிஷின் இப்ப நீங்க வந்து அலுவலுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஒர்க்குங்கிறது நீங்க கவனிக்கிறீங்க. இதே மிஷின் ஒர்க்கர் எப்படி கவனிக்க முடியும்? சாத்தியமா? இப்ப வேலை பளு சுமை அதிகமாயிடுச்சு இந்த காலகட்டத்துல. இப்ப அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு காரணத்துக்காக எல்லாம் பயணப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனா என்ன ஒண்ணுன்னா, இதுல கையில எங்க போனாலும் நம்ம இந்த போனை எடுத்துட்டு போயிடலாம். அதனால வந்து கனெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம், half an hour. ஏன்னா கம்ப்யூட்டர் போய் தேடி போய் உட்காந்து போய் லாகின் பண்ணி அதுல இது பண்ணி அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நேரம் எடுத்தமா கிளிக் பண்ணமா, நீங்க லிங்க் அமைச்சீங்களா, அவ்வளவுதான். உடனே போனை தட்டி பேசுற மாதிரியான அந்த அளவுக்கு சாதாரணமா வந்துருச்சு இல்லையா இணையம். இதுல சேர்ந்து வாங்க ஐயா. நன்றி. சரி, ஆக அந்த இதுதான் வந்து அந்த 400 நாள் உணவு கட்டுப்பாடு இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனேயே நாசா விஞ்ஞானிகளும் எப்படி உணவு கட்டுப்பாடு, அவர் என்ன கேட்டானா, பசியை எப்படி கட்டுப்படுத்துகிறது தான் கேள்வி. அவர் நீரை அருந்தி பசியை கட்டுப்படுத்தி இருக்காரு. நீரை அருந்தி இதுதான் அந்த அதாவது நன்கு சுத்தமான பிறகு 5வது பாடத்துல பாத்தீங்கன்னா, நன்கு அதாவது இந்த பியூர் பாடி டஸ் நாட், அதாவது என்ன இந்த பியூர் பாடி டஸ் நாட், அது என்ன சொல்றாருன்னா, இன் விட்டல் கண்டிஷன் ஒரு இடத்துல எடுத்திருப்பாரு. இந்த பியூர் பாடியில 64, அதாவது பாத்தீங்கன்னா மூக்கஸ்லெஸ் டயட் ஃபீடிங் சிஸ்டம், அதாவது சளி குறைந்த உணவுல என்ன எழுதியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடி டஸ் நாட் எக்ஸ்பெல் ஆர் யூஸ் அப் பர்ன் அப் சிங்கிள் செல் எழுதியிருப்பாரு. பள்ளிவே வராரு. அதாவது வணக்கம் ஐயா, இவர் பில்டிங் இன்ஜினியர். இவரே தாம்பரம் தான். இவரையும் பிடிச்சிக்கீங்க நீங்க, பில்டிங் இன்ஜினியர். இவர் ஐயா இவர் பாருங்க, மின்வாரிய அதாவது அரசியல வந்து பொறியாளர் வந்திருக்காரு. யாரு? அவர் எத்திராஜ். நீங்க அறிமுகப்படுத்திங்க. இவரும் சென்னை தான், நீங்களும் சென்னை தான். நீங்க பழனிவேல் சென்னை. சொல்லுங்க, வணக்கம் சொல்லுங்க.
சொல்லுங்க ஐயா. பழனிவேல் எங்க இருக்காங்க? இங்க ஊரை பக்கம் ஐயா. நான் தாம்பரம் ஈஸ்ட்ல இருக்கேன்யா. ஆமா ஐயா, பார்க்கலாம். நீங்க சொன்னீங்க ஒரு சண்டே பார்க்கலாம் வந்துட்டு. நன்றி நன்றி. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜூம் போட்டு பண்ணி கூப்பிடுங்க. சென்னையில இருக்கிற ஒரு 4-5 பேர் சேருங்க. புரியுதா? சரிங்க. சேர்ந்து வாங்க. இரவு நேரம் 8 மணிக்கு ஒரு வகுப்பு இருக்கு. அதாவது நீங்க எந்த நேரத்துல வேலை இருக்கு எனக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்து ஒரு நாளைக்கு 4 வகுப்பு இருக்குது. காலையில ஒரு வகுப்பு இருக்குது, சாயங்காலம் 8 மணிக்கு வகுப்பு. யாரு எந்த நேரத்துல வராங்களோ வரலாம். அது போக இடையில இந்த மாதிரி விடுமுறை நாட்கள் சில பேர் பகல் நேரம் வேலைக்கு போவாங்க, சில பேர் இரவு நேரம் வேலைக்கு போவாங்க இல்லையா? பகல் நேர வேலை இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 பேர் சேர்ந்தாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போலாம். இலவசமா ஒரு அறிமுக வகுப்பு போலாம் இல்லையா? நான் சொல்லிக்கிட்டு நான் தயாரா இருக்கிறேன். நீங்க தானே அதை பயன்படுத்திக்கணும். பழனிவேல் ராஜன் முகம் சரியா தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. மேல எடுத்துங்க. தெரியல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். நன்றி. ஓகே. அப்படியே திரும்பி இல்லைங்க, வெளிச்சத்து பக்கம் திரும்பி இல்லைங்க. இருட்டாயிடுச்சு. இருட்டா இருக்கு. உங்க மேல ஒளிப்படணும். மூஞ்சி மேல வெளிச்சப்படணும். ஒளிப்பட வேண்டும். மூஞ்சில வெளிச்சப்படணும். மூஞ்சி மேல வெளிச்சப்படணும். இந்த மாதிரி எங்க முகம் தெரியுதுல, அந்த மாதிரி வரணும். நன்றி. இப்ப எத்தனை கிலோ எடை இருக்கிறீங்க பழனிவேல்? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வெயிட் செக் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுங்க. ஒரு 70 கிலோ மேல இருப்பீங்களே. முன்னாடி வந்து ஒரு 65 இருந்தேன். இப்போ ஒரு 50 கிலோ இருப்பேன். 50-55 இருப்பேன். சரி, எடை பார்த்துட்டு கூப்பிடுங்க. உங்களுக்கு நடக்கிறதுக்கு எளிமையா இருக்கா பாருங்க, உங்க உடல் உங்களுக்கு சுமையா இருக்கான்னு பாருங்க. அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். உங்க உடல் நடக்கிறதுக்கு உடம்புல நார்மல் தான், நமக்கு வந்து ஓகே தான், ஆல்ரெடி கிளியர். உணவு கட்டுப்பாடு தான் இருக்கிறீங்க. உணவு கட்டுப்பாடு தானே? ஆமா ஆமா, ஃபாஸ்டிங் எல்லாமே. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணி 2 வேளை சாப்பிடுறோம். ஒரு வேளை வந்து காலையில ஃபாஸ்டிங். அது ஒரு வேளையே மாத்துங்க. ஓகே. அது ஒரு வேளைன்றது நைட் மதியம் தான் கரெக்டா சாப்பிடுமா. நைட் வந்து லிக்விடா காய்கறி மட்டும் கொண்டு போங்க. காய்கறி போட்டு உடம்பு இறங்கி கரைச்சி வைங்க, ஆளை கொண்டு போடும். இரவு எவ்வளவு நேரத்துக்கு சாப்பிடுறீங்க? இரவுனா ஒரு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு போயிடும், வேலைக்கு போயிடும். அதான் 7 மணிக்கு முன்னாடி 7 மணிக்கு 6:30 சாப்பிட்டு போயிடும். சரி, இவ்வளவுதாங்க விஷயம். அப்ப இந்த ஹீரர் ரத்தன் மேடைக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ஹீரர் மத்தன் வந்து சூரியன்ல இருந்து சக்தி எடுத்துக்கலாங்கிறாரு. தாவரத்தை போல மாற வல்லதுன்னு சொல்றாரு. என்ன திருவிழாச்சாரர் தாவரத்தை போல அவை செயல்படும். அதுல இருந்து வந்து பார்த்தாங்க. வந்து பார்த்துட்டு தான் ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு குழு சேர்த்துறாங்க. அப்புறம் அதுல அந்த அவங்களுக்கு அவரும் ஸ்பிரிட் பேசிட்டு தான். அவரும் வந்து அறிவியல் கிடையாது. அதே தாவரத்திலிருந்து சக்தி எடுத்துக்கிறோம், சூரியன்ல இருந்து சக்தி எடுக்கிறோம், சூரிய யோகின்னு சொல்றாரு. அதெல்லாம் கரெக்ட் தான். அதுக்கு பேரு கேசிங், அந்த சிஸ்டத்துக்கு பேரு சன் கேசிங் பேரு. சன் கேசிங் போடுங்க, வரும் பாரு. சன் கேசிங்னாவே நான் பாத்திருக்கேங்க. ஆனா அவங்க எல்லாம் ஏன் வந்து அடுத்தடுத்த தலைமுறையோ அடுத்தடுத்த யாரையுமே இதுல ட்ரெயின் பண்ணல அப்படின்ற அறிவியல் யாருமே கொடுக்கல இல்லையா? தெரியாது இல்ல, முட்டாளா இருந்தா என்ன பண்ண முடியும்? வெங்கடேசன் தான் இந்த அறிவு இருக்கு. வெங்கடேசன் ஐயா யாரு விளக்கமா சொல்லணும், அவங்க தான் விளக்க சொல்லணும். கரெக்ட், நீங்க கேட்கற கேள்வி கரெக்ட் தான். ஏன் திருவள்ளுவர் சொல்லி கேட்க முடியாது? பின்னால வருவதே முன்னாட சிந்திக்கணும். இப்ப மனிதன் விண்வெளியிலே குடியேறணுங்கிற இப்ப எல்லாம் பேசுறீங்கல்ல. நாங்க 30 வருஷமா இனியும் சொல்லிட்டு தான் இருக்காரு. 25 வருஷமா நான் வந்து 2000 இருந்து நான் விண்வெளிக்கு, வெங்கடேசன் கரெக்டா கொண்டு வச்சிருக்காரு. ஒரு விஞ்ஞானி வேற புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, விண்வெளியில குடியேறினா மின்சாரம் தயாரிக்கிறது கண்டுபிடிச்சாச்சு. மின்சாரம் கண்டுபிடிச்சாச்சு. அதை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும். நான் தான் பண்ணணும். எப்படி இதை நான் பண்ற மாதிரி அதையும் நான் பண்ணிட்டு வரேன். அதுதான் ரெக்குவயர்மென்ட் தான் மக்கள் வந்து அதை எடுப்பாங்க. வந்துட்டு எப்ப நோய் வருதோ அப்பதான் அவங்க எடுப்பாங்க. அது வரைக்கும் எடுக்க மாட்டாங்க. கண்டுபிடிச்சு கொடுத்தாதான், கண்டுபிடிச்சு கொடுத்து எளிமையாக்கி சீப்பாக்கி, கண்டுபிடிச்சு கொடுத்து எளிமையாக்கணும், மலிவாக்கணும், எல்லா வேலையும் பண்ணணும். அதெல்லாம் பண்ணல. எதுவுமே அதிசயம் உலகத்துல அதிசயமே கிடையாது. உலகத்துல சொல்லிட்டே இருந்தா செய்யறது யாரு? சொல்லிட்டே இருந்தா சொல்லுதல் யாருக்கும் எளிய அல்ல, கிண்டிட்டு போயிருவாங்க எல்லாருமே. சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் அது காட்டணுமே இல்ல. அதுல வாயில பேசிக்கலாம். திருவள்ளுவர் நீர் மருத்துவம் சொல்லியிருக்காரு. எவரு தமிழ் புலவரும் இந்தியாவில பேசியிருக்காங்களா யாராவது? ஒருத்தரும் பேசுறது
அதை பத்தி ஆய்வு செஞ்சதும் கிடையாது. அதற்கான அறிவு சிந்தனை அவர் என்ன சொல்றாருன்றது தப்பா தான் நம்ம புரிஞ்சிருக்கோமே தவிர, அவர் சொல்லும் கருத்தை சொல்லும் விதத்துல சொல்லும் நோக்கத்துல நம்ம நோக்கம் அறிந்து நம்ம செயல்பட்டோமா அப்படின்ற ஒரு கேள்வி வேலை. ஏங்க இந்த கரெக்ட் தான் நீங்க சொல்றது சரிதான். உணவில்லாமல் வாழும் கலைஞர் புத்தகத்தை நான் கிட்டத்தட்ட 22 வருஷம் அறிமுகப்படுத்துறேன். தமிழ்நாட்டுல 10 லட்சத்துல ஒருத்தர் கூட இந்த புத்தகம் கிடையாது. குறைஞ்சபட்சம் எப்படி இருக்கணும்னா குறைஞ்சபட்சம் 1 கோடி புத்தகமா தமிழ்நாட்டில் இருக்கணும். என்னது? அப்பதான் தமிழர்களை காப்பாற்ற முடியும். தமிழர்களை காப்பாற்றணும்னா உணவில்லாமல் வாழும் கலை குறைஞ்சபட்சம் 1 கோடி புத்தகமா இருக்கணும். 2 கோடி ரேஷன் கார்டு இருக்குன்னு முதல்வர் சொல்றாரு. 2 கோடியே 20 லட்சமே என்னமோ சொல்றாரு. 2.25 கோடி என்னமோ இருக்கட்டும், ஏறத்தாழ 2 கோடின்னு வச்சுக்கலாம். அதுல குறைஞ்சபட்சம் 1 கோடி புத்தகமாவது உணவில்லாமல் வாழும் கலை இருக்கணும். அப்பதான் தமிழர்களை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். தமிழர்களை ஒரு நாளைக்கு காப்பாற்ற முடியாது. தொடரால காப்பாது சாதாரண விஷயமா. அதனாலதான் முயற்சி. அதனாலதான் கூகுள் மீட்ல போட்டு வாங்குறது, திரித்து கொள்ளுங்கள், முடித்துக் கொள்ளுங்கிறது. இது கடைசி கட்டம், அவ்வளவுதான். அவன் எல்லா மொழியும் கொண்டு வந்து கருதுவான். இங்கிலீஷ் வந்து உலகத்தை அழிச்சிரும், ஹிந்தி வந்து இந்தியாவை அழிச்சிரும். இங்கிலீஷ் வந்து உலகத்துக்கு எல்லா தாய்மொழியும் அழிச்சிரும், ஹிந்தி வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழியும் அழிச்சிரும். ஏற்கனவே 100 மொழி அழிச்சாச்சு. இப்ப தமிழ்நாட்டுல தமிழ் பேசுறதுக்கு வெக்கப்படுறாங்க எல்லாருமே. எனக்கு இங்கிலீஷ் படிச்ச வேலை கிடைக்குங்கிற, அதெல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. இங்கிலீஷ் படிச்ச வேலை கிடைக்கிறது பொய். இங்கிலீஷ் படிச்ச வேலை கிடைக்குங்கிறதெல்லாம் அத்தனை ஏமாற்ற வேலை. அறிவு இருக்கணும், திறமையா இருக்கணும், இன்புட் குறைவா இருக்கணும், அவுட்புட் அதிகமா இருக்கணும். என்னது? இன்புட் குறைவா இருக்கணும், அவுட்புட் அதிகமா இருக்கணும். படிச்சா இனிமேல் படிச்சா நீ சொந்த தொழில் தான் பண்ணிக்கணும். படிப்பது என்பது அறிவை வளர்ப்பதற்கு, அதை தவிர வேலைக்கு கிடையாது. நீ சாணி தட்டி வித்துக்கலாம், உனக்கு என்ன தொழில் தெரியுமா செஞ்சு வித்துக்கலாம். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், கவலை இருக்குன்னு ஒத்துக்கொள்ளணும். புரியுதுங்களா? கைத்தொழில் கத்துட்டு போக வேண்டியதுதான். ஏதோ ஒரு கைத்தொழில் கத்திக்க, விவசாயம் பண்ணு, கைத்தொழில் பெண்ணு, எல்லா வேலையும் பண்ணிக்க. உனக்கு என்ன தொழில் திறமை செய்ய. படிப்பு என்பது அறிவை வளர்த்துக்கள் தான். தொட்டனை தூரும் மாந்தருக்கு கற்றை தூணும் அறிவு. அது போக பிரச்சனை வந்து அறிவை பிரச்சனை வந்ததுன்னா அறிவை பயன்படுத்தி தீர்வு காணணும். எனக்கு பிரச்சனை வந்ததுன்னா நான் அறிவை எடுத்து தீர்வை காணணும். அறிவு எது கொடுத்துருக்குது? பிரச்சனை தீர்ப்பதற்கு தானே. அறிவு எதுக்குங்க? அறிவு எது கொடுத்துருக்குது? இயற்கை அறிவு அற்றம் காக்கும் கருவி, துன்பத்தை போக்க வேண்டும். அதை பயன்படுத்தி விட்டு போட்டு அறிவு வந்ததுன்னா எனக்கு சம்பளம் கிடைக்கும். படிச்சா சம்பளம் வருங்கிறது எவ்வளவு அயோக்கியத்தனம் இல்லையா? படிச்சா சம்பளம் கிடைக்கிற எங்க எழுது? எந்த புத்தகத்துல இருக்குது? படிச்சா அறிவு வருந்தா சொல்லிக்க தவிர படிச்சா சம்பளம் வந்து எங்க சொல்லி இருக்குது? ஏட்டுக்கல்வியே படிக்கிறதால தான் இம்ப்ரூவ்மெண்ட் வர மாட்டேங்குது. அது யார் பண்ணது? வெள்ளைக்காரன் 200 வருஷம் கொண்டு வந்தது தானே. வெள்ளைக்காரன் பண்ண தப்புக்கு நாமள சாபக்கடா இருக்கிறோம். செய்முறை கல்வி அவள் முடிச்சுட்டு போயிட்டான். குடமுறை முடிச்சாச்சு, பண்டமாற்ற முறை ஒழிச்சாச்சு, குருகுல கல்வி என்கிற செய்முறை கல்வி எல்லாத்தையும் ஒழிச்சாச்சு. அதான் சொல்லும் பாருங்க, பண்டமாற்று முறை உலகத்துல கிடையாது. ஆனா வெளிநாட்டுல பண்டமாற்று வச்சுக்கிறான். பெட்ரோல் இருந்தா அந்த நாட்டை மதிக்கிறான், டீசல் இருந்தா மாற்ற மதிக்கிறான், அந்த தனிமைகள் இருந்தா நாட்டை மதிக்கிறான், தனிமம் இருந்தா அந்த நாட்டை மதிக்கிறான். அப்ப கரன்சியை யாரும் ஏத்துக்கல, கரன்சி யாரும் ஏத்துக்கல. இப்ப கரன்சி வச்சுதான் விளையாடுறீங்க. அப்ப யாரு நாடு? அப்ப வந்து நமக்கு இந்த ஆரோக்கியம் தான் முக்கியம். இப்ப வந்து பிரச்சனை நோயற்ற வாழ்வு தான். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செலவுனா சித்தர்களால் பரிந்துரைக்கப்பட்ட ஜெர்மன் டாக்டர் சொல்லப்பட்ட இந்த நீர் மருத்துவம் வராத வரைக்கும் உலகத்தை காப்பாற்ற முடியாது. சரியா? கடைசி கேள்வி கேட்டு நிறைவு செஞ்சுக்கலாம். கடைசி கேள்வி, நீங்க இத இந்த ஹீரரத்ன மனைக்கு அந்த நாசா விஞ்ஞான ஆராய்ச்சி பண்ணதுக்கும் இந்த பிரலாத் ஜானி அவர் இருந்ததுக்கான ஏதாவது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க திருலோக சேந்தர். அதுதாங்க காலையில கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, எப்படி அந்த ஃப்ரீ நைட்ரஜன் வந்து புரோட்டீனா கன்வெர்ட் ஆகுது அப்படின்ற அந்த கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க சொல்ற அந்த கருத்தின்படி வந்து உலகத்துல வேற யாருமே அதை சொல்லல. டாக்டர் அர்னால்ட் எகராட் தான் அதை வந்து முதல்ல அந்த கருத்தை அப்படி ஒண்ணு முன்வைக்கிறாரு. இப்போ நீங்க சொல்றதை வச்சு நான் பார்க்கும் பொழுது அப்ப அந்த 95% வந்து நமக்கான ஒரு பாதையை வகுத்து கொடுத்தவரு அர்னால்ட் எகரால்டு. அந்த 5% வந்து திருவள்ளுவர் சொல்ற அந்த திருவள்ளுவரும் திருமூலரும் சொல்ற அந்த கருத்தை வச்சுதான் இப்ப நம்ம பயணப்பட்டு இருக்கோம். அதுதான் எனக்கு புரியுது. மேற்கொண்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத மேற்கோள் காட்டி நம்ம பேசுற அளவுக்கு நம்ம அந்த அறிவை வளர்த்துக்கணும். அதாவது அந்த ஃப்ரீ நைட்ரஜன் வந்து எப்படி அந்த புரோட்டீனா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்படின்ற தகவலே பாத்தீங்கன்னா வேற எங்கேயுமே பதிவுலயே கிடையாது அப்படின்றது எனக்கு தெரியுது. சோ அர்னால்ட் எகராட் எங்க வச்சு என்ன சொல்றாருன்றத கொஞ்சம் உற்று நோக்கி கவனிக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்தா இருக்கு. அது கரெக்ட் தான். அது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா மூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டத்துல அது வந்து பாத்தீங்கன்னா 230 பக்கம் 220 பக்கம் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா
அந்த முக்கியமா பாத்தீங்கன்னா 4 இடத்துல முக்கியமா இருக்குது. அந்த 4 இடத்துல பாஸ்வேர்டு வச்சிருப்பாரு. நாம பாஸ்வேர்டுன்னு சொல்றோம் இல்லையா, பாஸ்வேர்டு மறைபொருள் அப்படிங்கிறது பாஸ்வேர்டு அந்த கீவேர்டுன்னு சொல்றோம். அந்த பாஸ்வேர்டு கீவேர்டு அங்கதான் இருக்கு. என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, மேன் டஸ் நாட் டை டியூ டு ஃபாஸ்டிங். பட்டினியால் மனிதன் சாவதில்லை, பட்டினி கிடக்கும் பொழுது உணவு பாதையில் படிக்கின்ற விஷயத்தை எடுக்காமல் போனால் கொண்டு போடும். இது இந்த தமிழ் நூல்ல வந்து எங்கேயும் கிடையாது. இந்தியாவில் இருக்கிற தமிழ்ல எந்த இலக்கியத்திலும் குறிப்பிடப்படவில்லை. பட்டினி இருந்தால் சாக மாட்டான்னு சொல்லி தமிழ்ல எங்கேயும் சொல்லப்படவே இல்லை. ஏன்னா தமிழ் பூரா உரைநடைய கவிதை நடையில் இருந்த காட்டி ஏன் அப்படி சொல்லலன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் பூரா வேர் சொல்லோடு ஆராய்ச்சி மனப்பான்மையோடு ஆணித்தரமாக சொல்லப்பட்டதை நாம் என்ன பண்ணிட்டோம், மனப்பாட கல்வியில படிச்சுங்காட்டி தமிழ் என்ன சொல்றது தெரியாம போச்சு நமக்கு. நாம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருப்பான். ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியாத காரணமே நீங்க இந்த மதிப்பெண் கல்வி வந்து காட்டி தமிழர்களே தமிழை ஆராய்ச்சி பண்ணல. தமிழர்களே என்ன பண்ணல, அது வாழ்வியல் முறையாவே அப்படி இருந்திருக்குங்கய்யா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப அந்த காலத்துல ஒரு 1000-2000 வருஷம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அரிசி சோறு கிடையாது, இல்லாம இருந்திருக்கலாம். வெறும் பாத்தீங்கன்னா கிடையாது. அப்ப ஈவன் அந்த தமிழ் படங்களை பழைய படங்களை பார்க்கும் பொழுது கூட பாத்தீங்கன்னா அவங்களோட உணவை எதை காட்டுறாங்க, வெறும் காய்கறிகளையும் கனிகளையும் மட்டும் தான் காட்டுறாங்க. காய்கறியை கூட காட்டுறதா வெறும் கனிகளை மட்டும் தான் காட்டுறாங்க. அந்த பழைய படங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னு நினைச்சுக்கோங்களேன், ரொம்ப பழைய படம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிடறது என்னன்னு பாப்பாங்கன்னா, இப்ப அகத்தியர் வருவாரு, அவங்க எல்லாம் சாப்பிடறாங்க ஜஸ்ட் ஒரு மாம்பழம் மட்டும் எடுத்துட்டு வருவாங்க, சாப்பிடுவாங்க. சாப்பிடுங்கள் இந்தாங்க அருந்துங்கள் தான் சொல்லுவாங்க அதுல கூட. அப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வெறும் அந்த உணவு தான் இருந்திருக்கு. அப்ப அவங்க ஃபாஸ்டிங்ல போனாங்கன்னா எப்படி இருக்கும், வெறும் வந்து அந்த காய்களையும் கனிகளையும் வச்சு சாப்பிட்டு அவங்க வந்து சுத்தத்துல போகும்போது அவங்களுக்கு உடனே கிளீன் ஆயிடும். சோ அவங்களோட வாழ்வியல் முறையே அப்படி இருந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த யதார்த்தத்தை விட்டுட்டு எங்கேயோ நம்ம நகர்ந்து வந்துட்டோம் இல்லையா, அத சிந்தனை கூட செஞ்சு பார்க்க முடியல. அவங்க வெறும் காய்கறியில தான் இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த காய்கறியில இருக்கிறதே ஒரு டயட் மாதிரி நம்ம பரிந்துரைக்கிறோம். இப்ப அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சு. அப்ப அது வந்து ஒரு வாழ்வியல் முறையாவே இருந்தது ஒரு 1000 மீன்ஸ் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா. இப்ப இந்த அரிசி பழக்கமும் பால் வெண்ணெய் இதெல்லாம் இப்ப வந்து அந்த செயற்கை. ஆனா பால் வந்து தொண்டு தொட்டே இருக்கு. பட் ஆனா அரிசி வகைகள் பாத்தீங்கன்னா இப்ப வந்து பழக்கமா இருக்கு தமிழர்கள் பாத்தீங்கன்னா. அதுக்கு முன்னாடி அது கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா உடம்பு வந்து நேச்சுரலாவே கிளீனா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த காலத்துல. அப்ப வந்து இன்னும் சுத்தம் செய்யற அந்த இது மட்டும்தான். அதுக்குதான் வந்து ஒரு நாள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அமாவாசை பௌர்ணமி, இன்னைக்கு வந்து என்ன சொல்றது சஷ்டி, அது மாதிரி சொல்லி அது வந்து ஒரு ஆன்மீக பயிற்சியாட்டம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா பின்னால ஒரு லைஃப் ஸ்டைல மாறிடுச்சு. அது கேள்வி கேட்கற அந்த சிஸ்டம் கிடையாது. அப்படியே அது சரியான புரிதலும் இல்ல, வழிகாட்டுதலும் இல்ல, குரு இல்லாததுனால. சரிங்க, மறுபடியும் பேசுவோம். சரியா? நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி, வணக்கம்.